இப்ப கேக்குதாண்ணா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகேண்ணா. இல்ல திடீர்னு ஒரு மாதிரி ரிமூவ் லிசனர் போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் கேட்டேன். ஓகே ஓகே. வெளியே இருக்கீங்களா சும்மாண்ணா வீக்கெண்ட்ல? இல்ல சும்மா அப்படியே. பரணி ப்ரோ, பிபி ஸ்பேஸ் நல்லா இருந்துச்சா? மகேஷ் ப்ரோ. எது பிக் பாஸ் ப்ரோமோவா? நான் பேசுறது பரணி ப்ரோ கேட்கல போலி. ஆமா ஆமா, எனக்கு கேக்குதுங்க, ஆனா பரணி கேட்கல போல. எனக்கு பேசுறது கேட்கலையே மகேஷ் ப்ரோ. ஸ்மார்ட் சொல்ற ப்ரோ, கேக்குதா ப்ரோ? நீங்க பேசுறது கேக்குதுங்க பரணி. மாவீரன் உள்ள ஏதோ ஒன்று கேட்டாரு, கேக்குதா உங்களுக்கு? பரணிக்கு மட்டும் கேட்கலையா? சூப்பர், எனக்கு யார் பேசுறதுமே கேட்கல. நான் லீவ் ஆகிட்டு வரேன். நான் சும்மா நான் முன்னாடி ஹாஸ்ட் பேச மட்டும் தான் கேட்டுச்சு, வேற யாரும் பேசுறது கேட்கல போல எனக்கு. வெளியே போயிட்டு வா, ஏன்னா சுத்தமா கேட்கல, பக்கா இருக்கு. ஏதாவது பேசுங்க. கேட்கல பரணி, உங்களுக்கு கேட்கலங்க. பேச சொன்னா சரிங்களா? எதுங்க, நான் லீவ் ஆகிட்டு வரேன். சரி ஓகே ஓகே. மாவீரன் என்ன கேட்டீங்க? என்ன பாத்தீங்களான்னு கேட்டீங்க? இல்ல, அவரு இவ்வளவு நேரம் ஒரு ஸ்பேஸ்ல இருந்தாரு பிக் பாஸ் பத்தி, நானும் அதுலதான் இருந்தேன், அது கேட்டேன். ஓ, என்னைக்கு ஆரம்பிக்குதுங்க பிக் பாஸ்? நாளைக்கு தான். ஓ, நாளைக்கா? ஓகே ஓகே. சுகுமார், இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் படம் எல்லாம் பாத்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, எதுவும் பார்க்கல. இந்த இதெல்லாங்க வேட்டக்காரி, செல்லக்குட்டி அதெல்லாம் பார்க்கலையா நீங்க படம்? ஐயோ ஐயோ. இல்ல போட்டிருந்தாங்களாங்க பிரீமியர்? இல்ல எல்லா படமும் வந்து போட்டிருந்தாங்க. சரி சரிங்க, ஓகே. நீங்க ஆனா சுகுமார் ப்ரோ, இதெல்லாம் சீட்டிங் பாருங்க மக்களேன்னு பரிதாப ஓட்டு வாங்கிட்டு எந்த படத்தையுமே போய் பார்க்கல. நீங்க டிக்கெட் ஒரு நாள் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களுக்கு மாவீரன் எந்த, நீங்க சென்னையா? நீங்க எந்த இதுல இருக்கீங்க இப்போ? கர்நாடகால ஏதோ. கர்நாடகா, அதனால தப்பிச்சிங்க. இல்லைன்னா கண்டிப்பா டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருப்பேன், நீங்க போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இல்ல 18ஆம் தேதி பரணி ப்ரோ வராருல, ஏதாவது ஒரு படத்துக்கு. இல்ல, ஒரு படம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இல்ல ஏதோ போஸ்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோமா? அந்த நீங்க வேற ப்ரோ, இதெல்லாம் வந்து கடந்து போயிடணும்ன்ற மாதிரி கடந்து போயிடணும் போல. நீங்களே உங்களாலே முடியல. இல்ல அது என்னன்னா, எதுக்கு எடுக்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எதுக்கு பண்ணணும் அப்படின்லாம் தெரியல. அது ஏதோ எடுக்கணும்னு வந்து இந்த மாதிரி படம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு எனக்குமே முன்னாடி டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நியூஸ் பேப்பர்ல ஒரு தடவை அந்த மாதிரி ஆர்டிகிளே போட்டிருந்தான். அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல பொறுப்புல இருக்கும்போது ஒரு டூரேஷன் பீரியட் உண்டு போல, 1 இயர்க்கு ஒன்ஸ் ஏதாச்சும் படம் எடுத்துருக்கணும், அந்த மாதிரி நார்ம்ஸ் எல்லாம் உண்டு போல. அதனால சரின்னு ஒரு சின்ன படம் எடுத்து, நானும் இந்த மாதிரி படம் எடுத்திருக்கேன்னா அதை ரினியூவல் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி சில டைரக்டர்ஸ், சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுப்பாங்களாம். சோ அந்த கேட்டகரியில இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க் லோன் ஈஸியா கிடைக்கும் ப்ரோ. பேங்க் லோன் கண்டியும் பேங்க் லோன் இந்த படத்து பேரை காமிச்சு பேங்க் லோன் ஒரு 5 கோடி 6 கோடி வாங்கிடுறாங்க. வாங்கி ஒரு 2 கோடி செலவு பண்ணிட்டு மீதி 4 கோடி அவங்களுக்கு லாபம் தான். பேங்க் லோன் இதை வச்சு இது செல்லக்குட்டின்னு சொல்லி பேங்க் படம் டைட்டில் நீங்க செல்லக்குட்டின்னு பேங்க் 6 கோடி தருவானா? என்ன ப்ரோ பாசிபிளா பேசுங்க நீங்க. அத சும்மா எழுதுறவங்க 1000 எழுதுவாங்க. நான் சொல்றேன், அதாவது ஒரு லோன் தரானா வந்து அவன் வந்து நீங்க முதல்ல யார் வச்சு எடுக்க போறீங்க, என்ன மாதிரி படம் பண்ண போறீங்கன்றலாம் தாண்டி முதல்ல படம் எடுக்கிறவங்களுக்குலாம் லோன் எல்லாம் தரமாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. வாங்கணும்னா வந்து அதுக்கு நிறைய இது இருக்கு. ஸோ ஒரு அசெட்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும். படத்துக்காக படத்தை நம்பி கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து நம்மளோட அசெட் வச்சுதான் நம்மள வாங்குற மாதிரி இருக்கும். இது நம்ம அது வாங்கிட்டு நம்ம படம் எடுக்கிறது நம்ம விருப்பம் தான். ஆனா இப்போ ஸ்மார்ட் ப்ரோ சொன்ன பாயிண்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ, அது எப்படி? இது ரெனியூவல் பண்றதா? அதெல்லாம் இல்ல ப்ரோ. நீங்க வேற பொறுப்புல இருக்கணும்னா அந்த மாதிரிலாம் பண்ணாதான் இருக்கணும்னா அப்ப எல்லாருமே வந்து படம் எடுத்தாகணும் அப்படிலாம் கிடையாது. இங்க பொறுப்புல அதெல்லாம் அப்ப அதை பத்தி நம்ம பெருசா பேசக்கூடாது. ஜஸ்ட் நார்மலா சொல்றேன்.
ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலே போதுமே தவிர, எந்த பொறுப்புல இருக்கணும்னாலும் நம்ம வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணினே இருக்கணும்லாம் வந்து அவசியமே இல்ல. நீங்க வந்து மோர் தென் இது வந்து நெறைய விஷயத்துக்கு வந்து மணி வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த இடத்துல. அது இந்த இது சினிமான்னு கிடையாது. நெறைய எல்லா ஃபீல்டுக்குமே பொருந்தும் இது. அது எல்லாத்துக்குமே நம்ம அப்ளிகபிள் பண்ணி நம்மளே பார்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு எடுக்குறாங்க? ஏன் வருது? அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இது ஏகப்பட்ட ஒரு தலைவலிக்குள்ள நம்மளுக்கு வந்து போயிடும். பரணி திருப்பி வந்துட்டாரு. கேக்குதுங்களா பரணி இப்ப உங்களுக்கு? இப்ப கிளியரா கேக்குது ப்ரோ. சரி சரிங்க, ஓகே. முன்னாடி தான் எனக்கு கேட்கல. பிரகாஷ் சும்மா bro வந்துட்டாரு. பிக் பாஸ் ஸ்பேஸ்ல இருந்தீங்களாமா? மாவீரன் கேட்டாரு, அதுல இருந்தீங்க, அது எப்படி இருந்தது? ஆமா ப்ரோ, நாளைக்கு ஸ்டார்டிங் இல்ல, ஸோ அதனால சரி சும்மா அங்க போய் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றேன், என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் கேட்டேன், போர் அடிச்சதுன்னு சொல்லி. ஸோ அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கிடச்சிச்சுன்னா இங்கே சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான் பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்காலாம் பெருசா அது இன்ட்ரெஸ்ட். இப்போ விஜய் சேதுபதி வந்து கெட்டப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பேசலாம். ஏன்னா நீங்க வேற அவரு எனக்கு நான் அந்த லுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிட்டடா. வேற இல்ல டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். இதே ஏன் லுக்ல bro? இதே விஜய் லுக்ல இருந்திருக்காரு. சேதுபதிலாம் இல்ல விஜய் இதே லுக்ல சேதுபதிலாம் கௌதம் நானூறு மேனன் ரவுடி ஹீரோ மாதிரி வரக்கூடாதா? இல்ல 400 ரவுடி தான் பண்ணும்போது இதே மாதிரி கிளீன் ஷேவ்ல பண்ணியிருக்காரு. ஆனா அப்ப கொஞ்சம் ஆல் வெயிட் லாஸ் பண்ணி அந்த கெட்டப்ல இருந்தாரு. அது நல்லா இருந்தது பார்க்க. இப்போ கொஞ்சம் வந்து ஒரு அந்த அந்த மாதிரி இல்ல. அந்த இதுனால அது கொஞ்சம் சடனா அவ்வளோ பியர்டோட பார்த்துட்டு திடீர்னு இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கே வந்துட்டு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அவருக்கு தாடி தாங்க அழகு. இதே காஸ்டியூம்ல இமேகா நொடிகள்ல சேம் இதே வெயிட்ல தான் ப்ரோ இருப்பாரு. இல்ல ப்ரோ, ஒரு படம் எடுக்கிறது வேற, ஒரு இது பண்றது வேற, வேற ரியாலிட்டி ஷோ பண்றது வேற. நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. பிரகாஷ் வந்துட்டாரு போல. கேக்குதுங்களா அவருக்கு? ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க. ஓகே, இன்னைக்கான அப்டேட்ஸோட நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம். பிரகாஷ், நான் கேக்குதானா? எனக்கு வந்து அவரோடது கனெக்டிங்ல தான் காட்டுது. கரெக்ட், அதனால தான் கேட்டேன். அவருக்கு மைக் எதுவுமே காட்டல, வெறும் கோ ஹோஸ்ட் மட்டும். இல்ல அவரு மைக் ஒர்க் ஆகலன்னு சொல்றாரு. வெளியே போயிட்டு திரும்பி வந்தா கரெக்டா. பிரகாஷ் ப்ரோ, நான் உங்களுக்கு கோர்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணி திரும்பி கொடுக்குறேன். நீங்க அப்பதான் கரெக்டா இருக்கும். பரணிக்கு அப்படிதான் ஆச்சு. ஆமா, எனக்கும் அப்படிதான் ஆச்சு. இப்போ ஓகே தான். சரி, நான் அப்டேட் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து இது பிரதர் மூவி ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஆனந்த விகடன்ல வந்துச்சு. ஆனந்த விகடன் இன்டர்வியூமே வந்து அவங்க இதில் போட்டிருந்தாங்க வெப்சைட்ல. ஸோ மேபி கூடிய சீக்கிரம் வந்து வீடியோவாக அந்த இன்டர்வியூ வரலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து வேட்டையின் இது கேரளா புக்கிங்ஸ் வந்து நாளைக்கு 10 மணிக்கு காலையில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. கோகுலம் ஸ்டுடியோஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷனு. ஸோ அதனால் 4 AM ஷோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் 4 AM ஷோ போவேன்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பார்ப்போம், நான் அப்டேட் பண்ணுறேன் எப்படினாலும். ஜெயம் ரவியோட அடுத்த படம் டாடா மூவி டைரக்டர் அவர் தான் பண்ணுறாரு. இன்னைக்கு வந்து அது ஒரு மாதிரி இது அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. JR34 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ டாடா படம் டைரக்டரு இது போஸ்டர் பார்த்தா த்ரில்லர் மாதிரி இருக்குது, பட் பார்ப்போம், வெயிட்டிங் இதுக்குமே. அதே மாதிரி விமல் நடிக்கிற சார் படம் வந்து அக்டோபர் 18 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அர்ஜுன் தாஸும் அதித்தி சங்கர் நடிக்கிற படம் டைட்டில் இன்னைக்கு இது பண்ணியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒன்ஸ் மோர். அது ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வர அந்த ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. கவினோட பிரெடி பேக்கர் இது டீசர் வந்து அக்டோபர் 7 6 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. நெல்சன் தான் அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்குமே வெயிட்டிங். ஆக்சுவலாக ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்குமே டீசர் வந்ததுக்கப்புறம் அந்த கதையாக என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்கும், பார்ப்போம். அதே மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் இந்த செட்ஸ் ஆஃப் குட் அப்படின்னு சொல்லி ஏஜிஎஸ் வந்து ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சும்மா ஒரு 57 செகண்டுக்கு எஸ்கே விஜய் அந்த செட்டில் கோட்டில் நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி பண்ணி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பஸ் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிறது என்னன்னா, மணிரத்னம் அடுத்து
ரஜினிகாந்தோட சேர்ந்து படம் பண்ண போறாரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு ரீயூனைட் பண்ண போறாங்க ஒரு 33 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரூமர் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து ரஜினிகாந்த் சார் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பார்ப்போம், ஒரு நல்லது தான். அதே மாதிரி 2K லவ் ஸ்டோரி அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அதோட ஆடியோ லான்ச் ஸ்டில்ஸுமே வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம், ஆலன் ட்ரெய்லர், இவர் வெற்றி நடிக்கிறார்ல ஆலன், அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து அக்டோபர் 7 ஈவினிங் 5 மணிக்கு வந்து ஆர்யா அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவார் ட்விட்டரில். ஸோ வேற ஏதாவது நீ பொட்டு வச்ச அந்த சாங்கு லப்பர் பந்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்களா, ஸோ அதுக்கு வந்து லப்பர் பந்து படத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வீடியோ சாங் மாதிரி அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ப்ரோ கேக்குதா? இப்போ கேட்குதுங்க பிரதர். சரி, அவ்வளோதான் அப்டேட்டு. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை. திருமாணிக்கம்னு ஒரு படம் வந்து சமுத்திரக்கனியோட படம். அந்த படத்தோட தமிழ்நாடு ரைட்ஸ் வந்து சுப்பையா வாங்கியிருக்கிறாரு. அதாவது மாநாடு, மார்க் ஆண்டனி, அந்த கண் படங்கள்லாம் வாங்கினார்ல, சூர்யா சாட்டர்டெல்லாம், அவர் தான் வந்து இந்த படத்துக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்காரு, டிஎன் ரைட்ஸு. அதுவும் இந்த மாதம் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் அப்டேட்டு. மகேஷ் ப்ரோ ஏதாவது சொல்ல வந்தீங்க? இல்லை பரணி கமெண்ட்ல ஒருத்தர் ஏதோ போட்டிருக்காரு, நம்ம ஓம் பிரகாஷ் ஒருத்தர் வந்து ஏதோ கர்ணா படம் வந்து ஒர்க்ஸில் இருக்குன்னு அதை பற்றி பேசுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. யாரும் டைரக்டர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் பிரகாஷ், நான் உங்கள்கிட்ட தான் நாய்ஸ் இல்லை ஒரு நிமிஷம். ஓகே, ராகேஷ் ஓம் பிரகாஷ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு ரீசெண்ட் இதில் கர்ணா படம் சூர்யா வச்சு எடுக்க போகிறதாக, டைரக்ட் பாலிவுட் ப்ராஜெக்ட் 2 பார்ட்டாக வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த நியூஸ் இன்னைக்கு தான் தெரியும். ஸோ கர்ணன் பேஸ் பண்ணியா? கர்ணன் ஸ்டோரி பழைய இந்த இவர் நடிச்சாரு, சிவாஜி நடிச்சது, அதே ஸ்டோரியா? ஆமாம் அப்படிதாங்க முதல்ல பேசிட்டு இருந்தாங்க, தெரியல. ஆமாம் கரெக்ட், அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கர்ணன் வந்து மகாபாரதம் கர்ணன் இருக்கார்ல, அவர் பற்றின கதை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஓகே, அது ஏன் பாலிவுட்ல பண்றாங்க, ஓகே பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. மோஸ்ட்லி அப்போ வந்து பண்றாங்கனாலும் பைலங்குவலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரியல, நான் அந்த ஓல்டு படம் பார்த்தது கிடையாது, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா. ஸோ பார்ப்போம், வெயிட்டிங் அந்த படம். நம்ம பிரகாஷ் தான் கரெக்டாக பரணிக்கு புரியுற மாதிரி ஜென்சி லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவர் வந்தார்னா பிரகாஷ்னாலும் சரி, சுகுமார்னாலும் சரி, அவர்லாம் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. சொல்லிட்டோம். அவர் கர்ணனை பற்றி சொல்லுங்கண்ணா, என்ன ப்ராஜெக்ட் இருக்காமே, சூர்யா வச்சு எடுக்க போகிறாங்களா? இல்ல மகேஷ் ப்ரோ இழுத்து விட்டு அவர் வேற திருன்னு முடிக்கிறாரு. எதிரடா மாட்டிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டாரு. மோஜி மோட்ல இருக்காரு இப்ப பிரகாஷ். ஆமா, இல்லை மைக் ஆன் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கேட்டுட்டு இருந்தேன் பரணி இப்போ கர்ணனை பற்றி என்ன சொல்ல போறாருன்னு தெரிஞ்சுக்காங்க. கர்ணனை பற்றி தெரியுமில்லங்க பரணி? தெரியும். நான் அந்த நெஞ்சில அடிபட்டு அந்த தேர் பக்கத்துல சாவாரே, அது மட்டும் தாங்க கர்ணன். எங்கடா போங்க, அந்த ஒரு மட்டும் தான் இமேஜ் மட்டும் தான் எனக்கு வந்து மைண்ட்ல நிக்குது. அதாவது சொல்லுவாங்கல்ல, அதே ஆணைட்ட எவ்வளவோ ஹைலைட்ஸ் இருக்குன்னு, அது மாதிரி கர்ணன்னாலே இப்ப நமக்கு என்ன தெரியும்னா கொடைனா தெரியும்ல, கொடை வள்ளல் கர்ணனா? கொடைனா தான தர்மத்துக்கு ஈடு இணையற்ற ஒருவன் சொல்லி கர்ணன் தான் நம்ம உதாரணமா சொல்லுவோம், கர்ணனுக்கு இணையானவன். அவன் அதை விட என்னன்னா வில்வித்தையில அவன் வந்து மிகப்பெரிய வீரன், அர்ஜுனனுக்கு இணையான ஒரு வீரன் அப்படின்னா அது வில்வித்தையில கர்ணன் தான். மகாபாரதத்துல அந்த 5 பாண்டவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் மூத்தவன் அவன் தான் கர்ணன். அவன் தான் மூத்த அண்ணன், சிறந்த வீரன். கர்ணனை தான் ஏமாத்தி கொண்டுருவாங்களா? ஆமா, கர்ணனை தான் ஏமாத்தி கொள்வாங்க. அததான் கல்கி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கல்கி கிளைமேக்ஸ் வரும்ல, அதாவது கிருஷ்ணர் சொல்லுவார்ல, கிருஷ்ணர் கடவுளே நான் உனக்கு தேரோட்டியா இருக்கேன், வாயுபுத்திரரான அனுமர் அந்த கொடியில இருக்கிறாரு,
இந்திரனோட இவ்வளோ பாசுபதார்த்தங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்க நீ, இவ்வளவும் இருந்தும் உன் தேர் வந்து 2 அடி நகர்ந்துருச்சுன்னா பார்த்துக்க அவனுடைய வீரத்தை. அது எதுவுமே இல்லாம நவுத்தி இருக்கிறாருல அப்படிங்கிற மாதிரி கர்ணனோட வீரத்தை சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா சொல்ற மாதிரி கல்கியில கல்கியில சொல்லியிருப்பாங்க. வந்துச்சு. அதுதான் ஆமா, அதுதான் வந்து சிம்பிளா சொல்ற கர்ணனை பத்தி. விரிவா சொன்னா அது மிக நீண்ட கதை. அதனால அது நீண்ட கதை கேட்கல, இப்ப யாருக்கும் தயாரா இல்லை. அதனால வந்து எனக்கு தெரியும் நீங்க வேணாம்னு சொல்லுவீங்கன்னு தெரியும். அதெல்லாம் நம்ம சொல்ல போறது கிடையாது. இதுதான் சிம்பிளா ரத்தின சுருக்கமா சொல்லலாம். கல்கியை பத்திங்கன்னா தெரியும், அவ்வளவுதான். எனக்கு ஆஞ்சநேயர் வந்து ஒரு நல்ல இதா வச்சு ஒரு படம் பண்ணலாம். நான் அந்த ஹனுமான் அந்த மாதிரி இல்லை. எனக்கு வந்து இப்போ அந்த ரீசெண்டாக இந்த பிளாக் மித் ஊக்காங்க வந்து விளாண்டதுனால அது வந்து எப்படின்னா டெக்னிக்கலாக சொல்ல எப்படின்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் நம்ம ஊரில் வந்து ஒரு மித்தாலஜி இருக்குன்னா அவங்க ஊரில் ஒரு மித்தாலஜி இருக்கும். பட் ஆனால் ரெண்டுமே ஒரே கேரக்டர் தான் ஆல்மோஸ்ட். பட் ஆனால் சில பேர் வேறன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே கேரக்டர் தான். இங்கே ஹனுமான் எப்படியோ அதே மாதிரி தான் அங்கே வந்து ஒரு மங்கி மேன். ஸோ லைக் தட் அந்த மாதிரி அதை வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று இன்னைக்கு கேம் முடிச்சதுனால சொல்கிறேன். அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ரியல் ஸ்டோரியுமே வந்து நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரா அப்படி ஒரு ஹனுமானை வச்சு அந்த மாதிரி ஹனுமானோட ஆரிஜின் ஸ்டோரி லைவ் ஆக்ஷன்ல வரணும், அதானே ப்ரோ? லைவ் ஆக்ஷன் வேணாம், எனக்கு ஸ்டோரியா வந்தா போதும். அது மட்டுமே. ராமர்லாம் வராம அப்படி ஏதாவது கதை இருக்கா? ராமரே இல்லாம ஹனுமான் கதை இருக்கா? ராமரே இல்லாம அனுமார் கதை உங்களால எடுக்க முடியாது. ஆனா என்னன்னா அனுமாரை பத்தி நிறைய கதைகள் இருக்கு, ஏற்கனவே படங்கள் இருக்கு. ஓகேங்களா? அஞ்சலி வீரன் அனுமான்னு சொல்லி பழைய படங்கள்லாம் இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்த்து அஞ்சனை புத்திரன் அனுமார்னு எல்லாத்தையும் விட நீங்க அனுமாரை பத்தி நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா பழைய ராமாயணம் ஒன்று இருக்கும். அது டைட்டில் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சூப்பரான தமிழ் படம் அது. நான் சின்ன பிள்ளையில மிரண்டு போய் பார்த்த படம் அது. ஆனா அனுமாரை பத்தி பெரும்பாலான காட்சிகள் இருக்கும் அந்த படத்துல. பழைய படம் தான், ஆனா குவாலிட்டி வந்து மிரட்டலா இருக்கும். டக்குன்னு டைட்டில் ஞாபகம் வரல. சூப்பரான டைட்டில் படம் ஞாபகம் வந்தா அவங்க சொல்றேன். பழைய படம் தான். அந்த ராமாயணத்தை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான காட்சிகள் அனுமாரை சுத்தி இருக்கனால நமக்கு பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்கும். சூப்பர் சூப்பர். அதான் அப்ப அனுமான் மெயின் கேரக்டரா வச்சு மத்தவங்க எல்லாம் சைடு கேரக்டரா காமிக்கிற மாதிரி அப்படிதானே? மெயின் கேரக்டர் வச்சு இல்ல, அதாவது சீதையின் பார்வையில் அப்படின்னு சொல்லி அனுமார் இது ராமாயணம் வந்திருக்குல்ல, அது மாதிரி அனுமாரோட பார்வையில ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி அனுமார் பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு அந்த ராமாயணத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கும். அதுல எல்லாமே ராமர் தான் ஹீரோ, எல்லாமே ஹீரோ. ஆனா படத்துல பெரும்பான்மையான சீன்கள் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா அனுமாரை பேஸ் பண்ணி இருக்கும். அதை பாக்குறப்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உதாரணமா அவங்க வந்து நான் சின்ன பிள்ளையில பார்த்த படம் அப்படின்னா அந்த ஸ்ரீலங்காக்கு வந்து ஒரு அனுமார் உள்ள போனோடனே ஒரு ராவணன் உட்கார சீட்டு கொடுக்க மாட்டாங்க அவருக்கு. இந்த படையப்ப அப்படி ஊஞ்ச சீட் இருக்கோ அது மாதிரி அனுமாருக்கு வந்து அவருடைய வாளே வந்து அவர் சீட்டா மாத்துவாரு. சுருட்டி 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 பெரிய அரியாசனமா மாத்துவாரு. அந்த அரியாசனம் அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய படத்துல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த நான் சொல்றது எந்த காலத்து படம்? அதெல்லாம் 65 70 வந்த படம் அதெல்லாம். அந்த படத்துல வந்து அந்த சீன்லாம் வந்து சொல்லுங்க. அந்த மூவி பேரு சம்பூர்ண ராமாயணம். அதே சம்பூர்ண ராமாயணம். அதுதான் பயங்கரமான. அது பாத்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைல மிரண்டு போய் பார்த்தேன். அப்பயே பாத்தீங்கன்னா அந்த வால் வந்து அவ்வளவு பெரிய இந்த சீட்டு மாதிரி கயிறு அதாவது மணல் கயிறுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கயிறு, திடமான ஒரு கயிறு வந்து பயங்கரமா இருக்கும். அதாவது மணல் கயிறுங்கிறது நிஜத்துல மீன், வேற மீன், கண்ணுல தெரியாத கயிறு தான் மணல் கயிறு. ஆனா இது வந்து எப்படின்னா ஒரு திடமான ஒரு இதை போட்டு அது பயங்கரமா இருக்கும். அந்த அனுமார் வாழை சுருட்டி 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 மிகப்பெரிய அரியாசனமா வந்து அந்த அரியாசனத்துல உட்கார்ற காட்சிகளை இன்னும் நான் பார்த்தது சின்ன பிள்ளை, என்னோட ஒரு 6-7 வயசுல பார்த்திருப்பேன். அந்த படத்தை டைட்டில் கூட மறந்து போச்சு. ஆனா பாத்தீங்கன்னா சீன் இன்னும் எனக்கு ஞாபகம் வருது விஷுவல். அதுக்கப்புறம் அந்த அதேதான் இப்ப சொன்னார்ல, அதுக்கப்புறம் தான் டைட்டில் ஞாபகம் வருதுங்கிறேன். அப்ப டைட்டில் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. சம்பூர்ண ராமாயணம் தான் நல்லா இருக்கும். நீங்க அதை பாக்குறதா உங்களுக்கு அந்த அதாவது எப்படின்னா அனுமாரை பற்றி அதிகமான காட்சிகள் உள்ள ஒரு ராமாயணம். ஆமா, யூடியூப்ல இருக்கும். நல்ல குவாலிட்டியில இருக்கும் படம். நல்லா அப்பயே நல்ல குவாலிட்டி பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்ரீலங்கா போர்ஷன் பூராமே சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதாவது ஹிந்திலையும் தெலுங்குலையும் தான் இந்த மித்தாலஜியை பேஸ் பண்ணி அறுவடை பண்றாங்க வசூல். ஸ்பேஸ்ல முதல்கொண்டு ஆரம்பிச்சு 15 நிமிஷம் அதையே போயிருச்சு. இல்ல ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. அப்போ நீங்க இப்ப வேட்டையன் எத்தனை மணிக்கு? 9 மணியா இல்ல 7 மணியா இல்ல பெங்களூர் போய் 4 மணியா? தமிழ்நாட்டுல என்ன 9 மணி ஷோவோ ஃபர்ஸ்ட் ஷோவோ அது இப்ப தமிழ்நாட்டுல 9 மணி தான் ஃபர்ஸ்ட் ஷோனா அந்த 9 மணி நம்மளும் பார்க்க போறோம். கோயம்புத்தூர் வந்து பாருங்கண்ணா. இல்லைங்க, நான் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் எனக்கு இருக்கு. ஒரே விஷயம் என்னுடைய இது, படத்துக்காக அதிகமா சிரமப்படக்கூடாது, அவ்வளவுதான். எந்த படமா இருந்தாலும் சரி டிக்கெட் வாங்குறதே சிரமப்படக்கூடாது நினைப்பேன் நான். இருந்தாலும் அதுக்கு மட்டும் வேற ஆப்ஷன் கிடையாது.
ஒரு பெரிய டிக்கெட் கிடையாது, யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த டிக்கெட் அவங்க வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்கன்னா போய் அந்த அதுக்காக தான் நான் என்னோட அதிகபட்ச அலைச்சல்ங்கிறது அந்த படத்துங்கிறது அது மட்டும்தான். மற்றபடி இந்த படத்துக்காக வீண் முயற்சிகளோ இல்லை வீண் அலைச்சலோ இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அப்பதான் நமக்கு வந்து அந்த படம் வந்து நல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு அலைஞ்சி பயங்கரமா படத்தை போய் பார்த்து உட்கார்ந்த உடனே அந்த படம் சுமாரா இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப மொக்கையா தெரியும். ஏன்னா நீங்க அலைச்சல் இருக்குல்ல, அலைச்சல் சேர்த்து நீங்க படத்துல எதிர்பார்ப்பீங்க. ஒரு 4 மணி நேரம் அலைஞ்சிட்டேன், 5 மணி நேரம் அலைஞ்சிட்டேன், 8 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கேன், படம் அப்ப சூப்பரா இருக்கணும், படம் சூப்பரா இருக்கணும், எதிர்பார்ப்பு எல்லாம் கூடுதலா வரும். நமக்காக சிம்பிளா படம் வாங்கணும், டிக்கெட் வாங்கணும், தியேட்டர்ல போய் உட்காரணும், அவ்வளவுதான். நம்மளுடைய கொள்கையே அதுதான். எந்த படத்துக்காக வீண் அலைச்சல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இப்போ வண்டி கொஞ்சம் பிரச்சனை ரிப்பேரு, அதனால இப்போ நான் புக் பண்ணாலும் என்னால 4 மணி ஷோ போக முடியாது. பேட்டரி புதுசு வரணுன்றதுனால கொஞ்சம் டைம் ஆகும்ட்டாங்க. ஆனா ஏதாவது ஒரு காரணம் சொல்றீங்க பாரு, நீ முன்னாடி செல்போன் போயிருச்சு அதனால நான் படத்துக்கு போக முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இன்னும் எத்தனையோ நாளுக்கு ரேபிட்டா போடலாம், ஆட்டோல போலாம், இல்ல என்ன வேணா பண்ணலாம். ஆனா இவர் பாருங்க ரீசன் பாருங்க, முன்னாடி செல்போன் இல்ல அதனால படத்துக்கு போல, டிக்கெட் புக் பண்ணலாம் அதனால படத்துக்கு எந்த படத்துல எந்த தேட்டர்ல ஓடுன்னு தெரியல அதனால படத்துக்கு போல. ஆட்டோ பிடிச்சு போயிடுவாரு, டாக்ஸி பிடிச்சு போயிடுவாரு, லைட் பிடிச்சே போவாரு. எஸ்கே படத்துக்குமே நான் 10 மணி ஷோ தாங்க பார்ப்பேன். இல்ல பிரகாஷ்னா ஆக்சுவலா வந்து பேட்டரி வந்து போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் வரல. சீரியஸா நான் வந்து ரேபிடோ இங்க எங்க ஊர்ல கிடையாது, யூபர் இருக்கு. யூபர் பார்த்தா நான் காலையில 3 மணிக்கு போட்டேன்னா அவன் 400 ரூபா கேட்பான், நான் இங்க இருந்து படம் பார்க்குற இடத்துக்கு போகணும்னா. ஆமா ப்ரோ, ஆனா பண்ணி ப்ரோ உங்க ஊர்ல ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. கேரளால 9 மணிக்கு மேல ஒரு பஸ் கூட இல்லன்றாங்க, எல்லாமே ஆட்டோ தான். 8 மணிக்கு மேல ஒரு பஸ் கூட இருக்காதுங்க. அதான் சொல்றேன், மெட்ரோ இல்ல ஒரு விஷயம் மட்டும் நான் உதய சொல்லணும். மகேஷ் சொல்லுங்க, அதுக்கு சொல்றேன். இல்ல ஒன்னே ஒண்ணு இல்ல, நீங்க தான் இப்பதானே அலைஞ்சு திரிஞ்சு பார்க்க கூடாது, நீங்க அதனாலதான் பரணி வந்து ரிலாக்ஸ்டா எப்ப கிடைக்குதோ ஒரு நாள் பார்க்க இல்ல அது இவர் வந்து காரணத்தை தேடுறாருங்கிறதுக்காக சொல்ல வந்த விஷயம். ஆனா இப்ப ஜெயபிரதர் சொன்னார்ல அந்த விஷயம் என்னன்னா, இப்ப நான் தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீங்க பெரும்பான்மையான அதாவது எப்படின்னா பெரும்பான்மையான நேரம் உங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதிகள் ஈஸியா இலகுவா இருக்கும், ரொம்ப ரொம்ப இலகுவா இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட நான் இமயமலை பயணம் டூர் போனப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லா கவரேஜ் பண்ணேன். இந்தியா ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருந்துச்சு. அதுல நார்த் இந்தியால ஒரு 8 நாளோ 10 நாளோ தங்குற மாதிரி சூழ்நிலை. அன்னைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் போன ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஞாயிற்றுக்கிழமை போனேன். பஸ் எல்லாம் நிற்கிறது எடுக்க மாட்டாங்க. என்ன கேட்டா ஞாயிற்றுக்கிழமை பஸ் ஸ்டாண்ட் லீவுங்கிறாங்க. யோ என்ன கம்பெனிக்கார மாதிரி சொல்றேன் நீ என்னன்னு கேட்டா, இல்ல ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே பஸ் லீவு, நம்ம மாநிலத்துல ஞாயிற்றுக்கிழமை லீவு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அப்ப வெளியூர்ல இருந்து வர ஞாயிற்றுக்கிழமை வரவே கூடாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த நிலைமை. அப்புறம் என்ன பண்றேன், அங்கேருந்து ஒரு வேனை நாங்கள் எல்லா டூர் சேர்ந்து மொத்தமாக காசை பிடிச்சி கொடுத்து அப்போ அந்த வேன் மூலமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து எவ்வளோ ஒரு தலை சிறந்து விளங்குற ஒரு மாநிலத்தில் இருக்குங்கிறத யோசிச்சு பார்த்தா எனக்கு அப்பெல்லாம் வந்து ரொம்ப பூரிப்படைஞ்சிட்டேன் அந்த நேரத்துலலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கே லீவ் விடுறாங்க. இன்ஃபேக்ட்டுங்க கம்பேர் பண்ணாத டெவலப்டு கண்ட்ரீஸ் விடவே இப்போ கனடாவில் இருக்குன்னு யூஎஸ் கனடாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸு சரி, அவைலபிலிட்டி இங்கெல்லாம் கூட நீங்கள் கார் இல்லாமல் சர்வை பண்ணவே முடியாது. இது மெயின் சிட்டிக்குள்ளே ஓகே, கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கனாலும் பஸ் ஃப்ரீக்வன்சியும் சரி, டைமிங் மெயின்டைன் பண்ணுறது, வீக்கெண்டில் இப்போ அடிக்கடி மெயின்டெனன்ஸ்லாம் இது பண்ணிடுவானுங்க. இந்த மாதிரி அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி 100% கரெக்ட். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த காசுக்கும் அஃபோர்டபிலிட்டியும் சரி, கொடுக்குற காசுக்கும் அந்த இது வந்து பெஸ்ட்டு நம்ம ஊரில். மெடிக்கலும் இங்கே நல்லா இருக்கும் எல்லா வகையிலையும். நான் சொல்றது முக்கியமா டிரான்ஸ்போர்ட்டை சொல்றேன். நைட் 2 மணிக்கு நீங்க படம் முடிஞ்சு வரீங்க, வண்டி ஒர்க் ஆகல, அந்த வழி ஏதோ ஒரு பஸ் போகும், கை காட்டினா நிப்பாட்டுவாங்க, ஏறிக்கலாம். பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகல, நம்ம ஊர்ல பஸ் பண்ணி நிப்பாட்டி ஏறிடுவாங்க. மிட் நைட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல வந்து எல்லா வகையிலையும் பாதுகாப்பு. இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்லாம் யோசிக்கிறப்ப சீரியஸாவே சொல்றேன். நான் அங்கே நார்த் இந்தியாவில் போய் எத்தனை மாநிலங்கள்ல வந்து எத்தனை எல்லாத்தையும் பார்த்த வகையில சொல்றேன். நம்ம ஊர்ல இருக்க மாதிரி எந்த வசதியுமே இருக்காது. இந்த மாதிரி பஸ் போக்குவரத்து சொல்றேன் முக்கியமா. நான் மனுஷனா மதிப்போம். நம்ம பதில் சொல்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்றதுக்கே 2 நிமிஷம் யோசிச்சான். அவன் சொல்லலாமா வேணாமான்னு அந்த அளவுக்கு யோசிச்சுதான் பதிலே சொன்னான். நான் 2வது கேட்டதுக்கு அப்புறம் ஏதோ நமக்கு அந்த ஹிந்தி படிச்சனால தப்பி தவறி கொஞ்சம் திக்கி திணறி பேசி அவன் சொன்ன வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட பேசி கேட்டு அப்புறமேட்டு அதை வச்சு ரைட்டு வேலைக்கு ஆகான்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு கேப் புக் பண்ணி பெரிய வேன் ஒன்று புக் பண்ணி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். ஆனால் அப்போதான் யோசிச்சேன், பரவாயில்ல நம்ம வந்து எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் டிக்கெட் போட்டு எங்கே வேணாலும் பஸ் ஏறி போயிட்டே இருக்கலாம். மிட் நைட் ஆனா கூட நம்ம பஸ் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை லீவுன்ட்டான், எனக்கு கம்பெனி லீவ் விடுற மாதிரி சொல்லிட்டானேங்கிறது ஆச்சரியம் தான் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு. சரி ரைட்டு பர்னி. ஆக்சுவலா நான் வந்து மோஸ்ட்லி யூபர் புக் பண்ணி போனோம்னா 300 to 400 ஆகும். அவ்வளோ செலவு பண்ணி போவேனான்னு தெரியல. இங்கே பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்கு,
அங்கே மோஸ்ட்லி 4AM ஷோ கூட அதிக வாய்ப்பு இருக்கு. தளபதி படம்னாலே எடுத்துருவாங்க. ஸோ மேபி நான் அங்கே போனால் போவேன். அங்கேனா எனக்கு ஆட்டோ 100 ருபீஸ் கொடுத்தா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படிதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், எனக்கும் சென்னைக்கு ராசியே கிடையாது. என்ன என்ன இதுன்னே எனக்கு தெரியல. எனக்கும் சென்னைக்கும் உள்ள உறவு சீரியஸாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சென்னை வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். அது ஒரு மாதிரி நல்லா போச்சு. ஆக்சுவலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீட்டாக போயிடுச்சு. காலையில் வந்து ஈவினிங் கிளம்பிட்டு அடுத்து ஒரு ஜாப் விஷயமா வந்து ஜாப் ஜாயின் பண்ணுறேன். 2020 மார்ச்ல ஜாயின் பண்ணுறேன். 10வது நாள் கொரோனா லாக்டவுன்னுட்டாங்க. 2 மாதம் அங்கேருந்து கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அங்கே வந்து இன்டர்ஸ்டேட்லாம் பிளாக் பண்ணதுனால என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ ஃப்ளைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் உடனே ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொட்டுக்காளி ப்ரீமியர் ஷோ சரி போகலாம் அப்படின்னு நினச்சி போகலான்னு பார்த்தா அப்பன்னு பார்த்து உடம்பு சரியில்லை. டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், பட் உடம்பு சரியில்லை, என்னால் போக முடியல. இப்போ இந்த ஆடியோ லான்ச் வரலான்னு பார்க்குறேன். இந்த கங்கு ஆடியோ லான்ச் எப்போன்னு தெரியல. இது இங்கேருந்து வைக்கிறாங்கன்றாங்க, இன்னும் ஃபைனலைஸ் ஆகுன்றாங்க. ஒரே கஷ்டமா இருக்குது. என்னால நான் எப்பதான் சென்னை வர போறேன்னு எனக்கும் தெரியல. ஆனா நான் வந்தேன்னா சுகுமார் ப்ரோ தான் 20ஆம் தேதின்னு சொல்றாங்க பாரு, நீ கங்குவா 20ஆம் தேதினா வந்துடலாம்னா சொல்றாங்க. ஆனா கன்ஃபார்மாலாம் தெரியல எனக்கு. என்ன டவுட்னா 18 வந்து அமரன் வச்சுட்டு ஒரு நாள் டைம்லயே வந்து அப்படியே டக்குன்னு கங்குவா வந்து அப்படியே ஸ்டேஜா மாத்தி அப்படி ஃபுல்லா மாத்தி அது பண்ணிட முடியுமான்றது வந்துட்டு பிராக்டிக்கலா வந்து ரொம்ப பாசிபிளா இல்லாத ஒரு விஷயம். இல்ல நீங்க இது சாய்ராம் தான் சொன்னீங்க. அமரன் கங்குவா வந்து சாய்ராம் தான் ரெண்டுமே சாய்ராம்ல தான் பிளான் பண்றாங்க. அப்ப நேருல என்னதான் பண்றாங்களா? நேருல ஏதோ ஒரு இது ஈவென்ட் போயிட்டு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் போயிட்டு இருக்கு போல. அதனால வந்துட்டு நேரு வந்து ஆக்குபைடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகேண்ணா. பாலகிருஷ்ணன் ப்ரோ கங்குவா 14 கன்ஃபார்ம் ரிலீஸ்னா ப்ரோ? இல்ல அதுல எதுவும் உலப்பம் 14th 100% ப்ரோ. அது சேஞ்ச் ஆகாது. ஏன் யார் என்ன சொன்னா? ரொம்ப பெரிய ஒரு புயல் அப்படின்னு வந்து வருதுன்னு சொன்னாலே அது ப்ரெடிக்ட் பண்றதுக்கு மினிமம் வந்து ஒரு 3-4 நாள்ல தான் தெரியும். அது நம்ம சென்னையை நோக்கி வருதா இல்ல அது எந்த பக்கம் இது பண்ணி போகுது அப்படின்னு. வெதர் ப்ரெடிக்ஷனே வந்து அவங்களாலே வந்து அது கரெக்டா பண்ண முடியாது. அப்படின்னும் போது உண்மையாலே புயல் சென்னையை நோக்கி வந்தா கூட அவங்களால வந்து படத்தை வந்து போஸ்ட்பான் பண்ண முடியாத நிலைமை ஆயிடும் அந்த டைம்ல. அதனால 14th நிறைய பெரிய படம் இருக்கு. அவங்க அப்புறம் எங்கிட்ட விட்டாலும் கிளாஸ் விடுற மாதிரி இல்ல பண்ண மாட்டாங்க. 14th கன்ஃபார்ம் படம் வரும் ப்ரோ. அது சேஞ்ச் ஆகாது. இதுல தான் அப்டேட் இருக்கா ப்ரோ? விடாமுயற்சினா அவனுக்கு என்ன டீசர் விடுறாங்க? விடாமுயற்சி வந்து பிரகாஷ்க்கு மட்டும் தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கிடைக்குது. அவர் சொல்ல மாட்டாரு எதுவுமே. எக்ஸ்க்ளூசிவ் அவரே எக்ஸ்க்ளூசிவ் வச்சு ஆபீஸ்ல வரும்போது விடுவாரான்னு தெரியல. இல்ல அவரு சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னே வந்து அவருக்குள்ளே வச்சுக்கிறாரு. பிரகாஷ் ப்ரோ எப்பயாச்சும் பேசுங்களா? இல்ல தெரிஞ்சாலும் சில விஷயம் சொல்லக்கூடாதுங்கிறது இருக்குல்ல. அது வந்து எப்படி சொல்றது, தொழில் தர்மங்கிற மாதிரி. இதெல்லாம் சில விஷயம் தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது. வேணா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லாம் கிடையாது. வேணா ஒரு விஷயம் சொல்றேன், அதை வேணா மைண்ட்ல வச்சுங்க. இப்போ கேட்காம படம் ரிலீஸ் அப்போ வேணா பார்த்துக்கங்க, அவ்வளவுதான். ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, அர்ஜுனு, ரெஜினா, அஜித், திரிஷா, இந்த சீன் வந்து படத்துல ரொம்ப ஹைலைட் சீன் இருக்கும். சூப்பர் மார்க்கெட் சீன். இது மட்டும் வேணா உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சொல்றேன், அவ்வளவுதான். இது வந்து படத்தோட ஒரு கனெக்டிங் பாயிண்ட் சீன், அவ்வளவுதான். படத்தை பத்தி சொல்றாரு, அவ்வளவுதான். அப்டேட் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு இல்ல பரணி. அதனால வந்து அவர் இது மாதிரி ஏதோ ஒன்னு அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் பரிசுங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் செய்தி, அவ்வளவுதான். சூப்பர் மார்க்கெட் தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இந்த சூப்பர் மார்க்கெட் சீன் எப்போ வரும் பாருங்க. உங்களுக்கு அது ட்ரைலர்லயே வந்துட்டு வந்துச்சுன்னா இன்னும் வந்து சொல்றாரு பாரு பிரகாஷ் ப்ரோ. இன்னைக்கு ஏகே இதை பத்தி பேசிட்டீங்களா? இல்ல நானே கொஞ்சம் எனக்கு 5 நிமிஷம் மைக் கிடைக்கல. 10 நிமிஷம் ரொம்ப லேட் ஆச்சு. பேசினாங்களா இல்லைன்னு தெரியல. பேசல. அது வெயிட் பண்ணி பேசலாம் தான் சொல்லுவாங்க. அதாவது பக்கமா கட்டுரை எழுதி ஒரு விஷயம் சொல்ல வர்றதும் ரத்தன சுருக்கமா ஒரு விஷயம் சொல்ல வர்றதும் ஈக்குவல்மாங்க. அதாவது உதாரணமா ரத்தன சுருக்கமா உங்களுக்கு தெரியும். ரத்தன சுருக்கமா என்ன மீன் தெரியுங்களா? ரத்தன சுருக்கங்கிற ஒரு மீனிங் என்னன்னா, ஒரு விஷயத்த ரொம்ப சுருக்கமா, அதை சுருக்கமா சொல்றது வேற. ரத்தன சுருக்கம் அதை விட சுருக்கமா மொதல் வரியிலேயே சொல்ல வர விஷயம் சொல்லுவாங்க. திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்லி சொல்றாங்க. அதையை விட ரத்தன சுருக்கம். ரத்தன சுருக்கங்கிறது அதை விட சுருக்கம். எப்படின்னா உதாரணமா பாத்தீங்கன்னா, ராமாயணமே முன்னாடி ராமாயணம் பேசணும்ல. அந்த ராமாயணத்துல ஒரு மிகப்பெரிய ரத்தன சுருக்கத்துக்கு ஒரு உதாரணம் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹனுமார் வந்து
இவங்களை வந்து சீதையை போய் பார்ப்பாரு. பார்க்குறப்ப வந்து அவர் சொல்றதா சொல்லலாம், நான் தான் ராமர் அனுப்பிச்சுட்ட ஆளு, நான் வந்து இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் நேரம் இங்கே திரும்ப ராமர்கிட்ட வராரு. அப்போ ராமர் வந்து பரபரன்னு இருப்பாரு. சீதையை பார்த்தாரா இல்லையா, சீதை என்னாச்சுன்னு தெரியல, சீதை உயிரோட இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன ஆபத்தும் இல்லையா, இப்போ எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இவர் என்ன வேணா சொல்லியிருக்கலாம், நான் மேலும் சீதையை இலங்கைக்கு போனேன், ராவணனை பார்த்தேன், அங்கே பார்த்தேன், அதுக்கப்புறம் சீதையை பார்த்தேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மொதல் வார்த்தையே கண்டேன் சீதைன்னு ஆரம்பிப்பார். ஆக மொத்தம் கண்டேன் சீதை. ராமனுக்கு தேவைய தகவல் என்ன, ராமனோட முக்கியமான தகவல் அவர் சீதையை பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறத கண்டேன் சீதை. அந்த தகவலை சொல்றத சுருக்க ரத்ன சுருக்கம். அது மாதிரி வந்து அஜித் வந்து அந்த ஒரு அந்த ஜாதி மதம் இதெல்லாம் வந்து எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டார். அந்த கோட்டை உதாரணமா சொல்லி, அவர் சொன்ன வரி கிடையாது அது, இன்னொருத்தர கோட்டை தான், அதை உதாரணமா சொல்லி அதை வந்து சிம்பிளா சொன்னார். எனக்கு அந்த வீடியோ அந்த கோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கறதுக்கே ஒரு பெரிய ஹீரோ ஒரு போற போக்கில் ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது நான் சொல்ல வர விஷயம் அதை பத்தி. அப்புறம் நடுவில் யாரும் பிரகாஷ் பரன் கூப்பிட்டாங்க. யாரு, பாலகிருஷ்ணனுங்களா யாருங்க? சொல்லுங்க. திருச்சி ஸ்ரீதர் வந்து ஒரு கிளிப் பார்த்தேன். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய டைரக்டரோட ஒரு சைன் நடக்க போகுது இந்த வீக்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எந்த அளவுக்கு இல்ல, அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். அது உறுதின்னு சொல்லிட்டோம். திரும்ப நம்மளே அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஆகக்கூடாது. பிரசாந்த் நீல் அஜித் காம்போ தான் நம்ம வந்து கண்டிப்பா நடக்க போகணும். நிறைய பேர் அது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என் ட்வீட்டை கோட் பண்ணி சில பேர் சொல்லியிருந்தாங்க நடக்காதுன்னு. அது கண்டிப்பா நடக்கும். ஆனா கொஞ்சம் தள்ளி கூட போகலாம். நான் அப்ப கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஜூனியர் என்டிஆரோட படம் தள்ளி போகும், ஜூனியர் என்டிஆரும் பிரசாந்த் நீலுக்கான படம் தள்ளி போகும். இந்த படம் அதுக்கு முன்னாடி கூட நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் இல்ல ஜூனியர் என்டிஆர் படம் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்துருச்சு, நீங்க மட்டும் தள்ளி போடுன்னு சொல்றீங்க அப்படின்னாங்க. இப்ப சமீபத்திய தகவலும் அதான் சொல்லுது, ஜூனியர் என்டிஆரும் பிரசாந்த் நீல் படம் தள்ளி போகிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். அதே டீம் தான் வரும். ஒரு ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்து பண்றாங்க. அம்பாலி பிலிம்ஸும் வரும், இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சேர்ந்து வரும். அதே மாதிரி ஜூனியர் என்டிஆர் அட்லி கூட பண்றாருன்னு சொல்றாங்க. உண்மையா ப்ரோ? அடுத்த படம் அது தெரியல. இது வந்து மியூசிக் வந்து சேம் தானா, ரவி பசுதா இருக்குமா இல்ல அனியா இருக்குமா? அதுதான் எதுவுமே தெரியல. அவ்வளவுதான். நமக்கு அந்த படத்தை பத்தி நீங்க எதுவுமே தெரியல. அந்த படம் கூடிய வரையில் நடக்க போற படம் கிடையாது. அடுத்து அஜித் ஒரு படம் பண்ற அந்த லைனப்ல ஒரு படம், இந்த படம் வரும், ஒரு பெரிய படம் வரும், அவ்வளவுதான். அந்த படத்தை பத்தி அதுக்கு மேல நமக்கு ஒரு பிட்டு கூட தெரியாது. நீங்க கேட்டீங்கன்னா நான் பொய்யா வேணா ஏதாவது சொல்லலாமே தவிர, இந்த இவன் சொல்லுவாங்க, அது என்ன படம் டாக்டர்ல வரும்ல, பகத்சிங் கேரக்டர் ரெடின் கிங்ஸ்லி, உங்களுக்கு உண்மை வேணுமோ பொய் வேணுமாங்கிற மாதிரிதான். உங்களுக்கு உண்மை வேணும்னா எனக்கு அந்த படத்தை பத்தி எதுவும் தெரியாது, படம் இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். பொய் வேணும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது வேணா இந்த ட்விட்டர்ல ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த டீம் கன்ஃபார்ம் ஆச்சு, இந்த கேஷ் கன்ஃபார்ம் ஆச்சு, அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. வால் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு தெரியுமா? உங்கால் தயாரிச்ச படம் தெரியாம இருக்குமா? அதுல ஒரு டைலாக் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல பிரகாஷ்ங்கிற டைலாக் தான் அதிகமா வரும். இல்ல நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற மனுஷங்க உன் வாழ்க்கையே மாத்திர சக்தி படைச்சவங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோம்ல. சரி, இது கேமோல வந்த டைலாக் ப்ரோ. சரி விடுங்க, கௌரிகள் கை தூக்கிங்க, சொல்லுங்க. Hello, I want to ask Prakash one question about the supermarket. Prakash, and the supermarket update வந்து 2 மாசம் 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. நீங்க வேற ஏதாச்சும் புதுசா சொல்லுங்க. The supermarket is next to the gas station, am I correct? அப்படி எனக்கு சுத்தமா தெரியல, அது வந்துச்சா இல்லையா எனக்கு தெரியல. பட் நமக்கு அவர் கேட்டாருங்கிறதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். புதுசா என்ன வேற என்ன எக்ஸ்க்ளூசிவ் சொல்றது? இதுமே நமக்கு இந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த விடாமேட்ச் அப்டேட் எதுவுமே தெரியல. இல்ல ஏங்க, அதெல்லாம் எனக்கு புதுசு அப்டேட் எனக்கு வேற தெரியலையே. நீங்க வேற இந்த அப்டேட் தான் புதுசு நினைச்சு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன், அவ்வளவுதான். இந்த முன்னாடி வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியாது. We are tracking actually அந்த நியூஸ் ஒரு few months ago வந்துச்சு. அது வந்து ரெண்டு பேரும் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவர் அந்த ரோட்ல இருக்கார்ல, அந்த கௌரிகள் ஒரு நிமிஷம் சாரி, அவங்க கதையை சொல்ல வராங்க போல இருக்கு. சொல்லாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. எனக்கு அது வந்துட்டு வெளிய நீங்க என்ன அது வெளிய வந்தா வந்துட்டு போதுங்க, எனக்கு தெரியாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பிரகாஷ் வேற ஏதாச்சும் புதுசா சொல்லுங்க. எனக்கு தெரியாது. நான் இன்னைக்குதான் அதே புதுசா சொல்றேன் நான் நினைச்சிட்டு சொன்னேன், அவ்வளவுதான். கௌரிகள் நான் பிரகாஷ்னா சொல்லும்போதே நான் ஃபீல் இல்ல வேற யாரை கூப்பிடுறாரு சொல்லாதீங்கன்னு சொல்லி. சரி ரைட், பரவாயில்ல. வேற யாரை கூப்பிடுறாங்க? பிரகாஷ் சொல்லுங்க பிரதர். அதான் ப்ரோ, இது வர ரோட்ல உள்ள சூப்பர் மார்க்கெட், ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல உள்ள சூப்பர் மார்க்கெட், ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுங்க, விடுங்க. சரி பரவாயில்ல, விடுங்க, அதை விட்டுருவோம். அதை தாண்டி அடுத்தது போவோம். யாரை கூப்பிடுறாங்க? ஜெயினா சொல்லுங்க.
இருக்கீங்க, நான் வெயிட் பண்றேன் கீழே. ஏதாச்சும் நான் மேல வரேன். ப்ளீஸ் அப்டேட் நீங்க வேற என்னமோ அப்டேட் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்களா, அது இல்ல சொல்லுங்க. வேற எதுவும் இல்ல. நான் இப்போதைக்கு சொல்ற மாதிரியான அப்டேட் எதுவுமே இல்ல. நான் இப்போதைக்கு சொல்ல போறது கிடையாது வேற எதுவுமே. இப்ப வேற யாரும் பேச வந்திருக்காங்க பாப்போம். ஜெய் ப்ரோ சொல்லுங்க ஜெய். இல்ல ப்ரோ, இது வரைக்கும் விடாமச்சு விட்ட ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பிரேக் டவுன் அந்த இதுல தான் இருக்கு. ஆனா ஒரிஜினல் பிரேக் டவுன் நான் பார்த்துட்டேன். அது 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் தான் இருக்கு படம். ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் தான். கண்டிப்பா லியோ மாதிரி ஏதாவது இது எதுவும் கலந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனை பத்திர ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? இந்த இல்ல கதையை அது முற்றிலும் வேற அந்த மாதிரி தான் சொல்றீங்களா? இல்ல நான் ஸ்டார்டிங்ல இருந்து கதையே வேறங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்கறப்ப கண்டிப்பா அது பிரேக் டவுன்ங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஆனா ஏன்னா பிரேக் டவுன் வந்து அவங்க வந்து ரீமேக் பண்றாங்களா இல்ல தழுவி எடுக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அதை பேஸா வச்சு இவங்க வேற ஒரு சப்ஜெக்டை வச்சு பண்றாங்களா அதுக்கு ஏதாவது. ஏன்னா அந்த பிரேக் டவுன் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 1997 நடக்கும். அப்போ வந்து ஒரு செல் இல்லைங்கிறப்ப ஒரு சர்வசாதாரணமா இருக்கும். ஓகேங்களா. ஆனா இப்ப 2024 அதுவே நடக்கிற மாதிரி காமிச்சு நல்லா இருக்காது நம்ம சொல்லியிருந்தோம். அது போக பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதுல வந்து இந்த கிளை கதைகள் இல்ல பின் கதைகள் எதுவுமே இருக்காது. படத்துல பிளாஸ்பேக்கோ இல்லை காரணங்களோ எதுவும் இருக்காது. அவங்க வந்து அந்த ஊர்ல இருக்கவங்க, அந்த ஊர்ல வரவங்க அவங்க வந்து அதை வந்து அந்த இது மாதிரி சீக்வன்ஸ் அதுவுமே வச்சிருப்பாங்க. நல்ல நல்லதா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ள அது மாதிரி வந்து எப்படி எடுப்பாங்க, அது அதுக்கேற்ற மாதிரி எடுப்பாங்கங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இல்ல அதுக்கு வந்து முன்கதைகள் வச்சு இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்க மாதிரி காமிச்சு அதனால இது பகை இருக்க மாதிரி காமிச்சு அந்த பகையினால எது வர்ற மாதிரி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த படத்துல பிளாஸ்பேக் போர்ஷன் கிடையாது, இந்த ஸ்டில்லே விட்டுருக்காங்க. ஒரு பிளாஸ்பேக் போர்ஷன் இருக்க மாதிரி இந்த இமேஜ் திருச்சி அஜித் 2 பேர் சேர்ந்து இருக்க இமேஜ் அந்த பிளாக் ஹேர்ல இருக்கிறது விட்டுருந்தாங்க. அப்ப இவங்களுக்கான ஒரு பின் கதைகள் ஏதோ இருக்கு. இவங்களுக்கும் அந்த இப்போ உதாரணமா அதுல வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் இருக்கும். அந்த ஒய்ஃபுக்கு வந்து எந்த சம்மந்தமும் இருக்காது. அந்த வில்லன் கேரக்டர் சொல்றேன், நெகட்டிவ் கேரக்டர் சொல்றேன், அந்த எதுவுமே இருக்காது. இதுல வந்து இந்த அர்ஜுன் ரெஜினா ஒரு ஜோடியாவை போட்டு அவங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் வச்சுருக்காங்க மாதிரி இருக்கலாம். ஏகப்பட்ட புதுசா அதாவது நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எப்படி லியோ வந்து ஒரு நாவல் பேஸ்டு அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு அதை வச்சு ஒரு எப்படி எடுத்தாங்களோ இது வந்து முழுக்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐடியா மட்டும் எடுத்துக்கிட்டு பண்றாங்களா என்னங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட ஏதாவது டீசரோ ட்ரெய்லரோ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை பத்தி எந்த மாதிரி இவங்க எடுத்துக்கிறாங்கிறதே நமக்கு தெரிய வரும் முழுக்க. பரணி ப்ரோ, சிஐடி ராஜேந்திரன் ரிட்டையர்ட் எஸ்ஐன்னு ஒரு மலையாளம் மூவி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்திருக்கு. அது பாத்துட்டீங்களா? அது எப்படி இருக்கு? மறுபடியும் சொல்லுங்க. சிஐடி ராஜேந்திரன் ரிட்டையர்ட் எஸ்ஐ. ராமச்சந்திரன் ரிட்டையர்ட் எஸ்ஐ. இல்ல நான் பார்க்கல ப்ரோ. ராமச்சந்திரன். ஓகே. அது இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு நினைக்கிறேன் பிரைம்ல. அதான் சரி பாத்துட்டீங்களான்னு கேட்டது. இல்ல ப்ரோ நான் பார்க்கல. அது பிரைம்ல இல்ல, அது ஆக்சுவலா மனோரமா மேக்ஸ்ல இருக்கும். வரணி ப்ரோ, வாழைன்னு ஒரு படம் வந்திருக்கு மலையாளத்துல, தமிழ் டப் வந்திருக்கான்னு அங்க என்ன படம்? இன்ஸ்டால நல்லா இருக்கு. ஒரு வாழை அந்த படம் புதுசா ஒரு படம் வந்திருக்கு மலையாளத்துல. வாழை. ஆமா அந்த படம் தமிழ் டப் வந்திருக்கான்னு தமிழ் டப் ஹாட் ஸ்டார்ல இருக்கு ப்ரோ, பாருங்க. ப்ரோ அது ஆல்ரெடி வந்துருச்சு. பட் அந்த மூவி நானே இன்னும் பார்க்கல. நல்லா இருக்குதா? ஏன்னா இன்ஸ்டால ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன். அந்த சீன்ஸ் தான் நல்லா இருந்தது. எப்போ அந்த படம் ப்ரோ? அது இப்போ அந்த படமா 2-3 மாசத்துக்கு முன்னாடி அந்த படமா? இல்ல ஒரு 2 மாசம் இருக்கும் கண்டிப்பா. 2 months இருக்கும். தமிழ் ப்ரோ நீங்க கேட்டீங்க நல்லா இருக்குமான்னு. நீங்க நல்லா இருக்கும் கண்டிப்பா பாருங்க. ஓகே ப்ரோ, அதுதான் நானும் சரி இருந்துச்சு பார்க்கலாமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல பாருங்க நல்லா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம சும்மா பிளாங்கா பாருங்க. இன்னைக்கு தலை நல்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு போல. யாரு? தலை அஜித் குமார். ஓகே பாக்கலீங்களா? இல்ல நான் வீடியோ பார்க்கல. இப்போ இவங்க பேசினப்பதான் நான் வந்து அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் ஒரு நியூஸ் மாதிரி ஒரு பிக்சர் பார்த்தேன். அதுல எல்லாமே தெளிவா போட்டிருந்தாங்க. நான் வீடியோ அவர் பேசிருக்காரு. கொஞ்சம் ஹெச்டியா போட்டுருணும் ப்ரோ. ஆனா அது மட்டும் தான் கொஞ்சம் மங்கலா இருக்கு. ஹெச்டியா போட்டுருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நியூஸ் சேனல்ல போட்டுருந்தாங்களே. ஆனா இது நியூஸ் சேனல்ல ஹெச்டியா இருக்கு. ஆனா நியூஸ் சேனல்ல நான் பார்த்தேன். சோர்ஸ் வீடியோ யாரு போட்டா? நியூஸ் சேனலுக்கு டைரக்டா கொடுத்தாங்களா? தெரியல. அது டைரக்டர் சுரேஷ் சந்திரா போட்டாரு. சுரேஷ் சந்திரா தான் போட்டாரு. அவர் தான் போட்டுருக்காரு வீடியோ. அவர் ஃபர்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் சேனல் ஒண்ணு இருக்குல்ல, அதுல சுரேஷ் சந்திரா இருக்காரு. அதில் தான் அப்லோட் பண்ணாரு. அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு ட்விட்டர்ல போட்டாரு. வாட்ஸ்அப் சேனல்ல போட்டு அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு ட்விட்டர்ல போட்டாரு. வாட்ஸ்அப் சேனல்ல போட்டாருன்னா வீடியோ கம்ப்ரஸ் ஆகி போட்டுருக்காரா? நான் ப்ரோ வாட்ஸ்அப் சேனல்ல போட்டிருக்காரு வீடியோ. அதுக்கப்புறம் ட்விட்டர்ல கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டிருக்காரு. அது என்ன வந்துச்சு அந்த வீடியோ வாட்ஸ்அப் சேனல். எப்படி போட்டாலும் ட்விட்டர்ல போட்டா கம்ப்ரஸ் ஆயிடும் பாருங்க. ட்விட்டர்ல போடணும்னா
இல்ல ட்விட்டர்ல போடலாம். இப்போ ஆக்சுவலா போட்டோம்னா 720pலயாவது போடலாம். இவர் ட்விட்டர்ல போட்டிருக்கிறது 640 பிக்சல் தான் போட்டிருக்காரு. இல்ல வாட்ஸ்அப்ல பண்ணலாம். பட் ஆனா அத என்னன்னா வாட்ஸ்அப்ல என்ன போட்டாரோ அதே ட்விட்டர்ல அதிகபட்சம் அது வரையும் வாட்ஸ்அப்ல போடலாம். போட நம்ம வந்து ஹை ரெசல்யூஷன்ல பார்க்கணும் அப்படின்னா அது யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்கை தான் ஷேர் பண்ணணும். இப்ப நேத்து தளபதி 69 பூஜை அப்படிதானே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இதுல விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு யூடியூப் லிங்க் வந்து ஹெச்டி அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு யூஸ்வலா எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா இல்ல இதுல டைரக்டா ஆக்சுவலா போட்டாலும் அது அதனுடைய பிக்சல் உடையுது. இல்ல சுகுமார்ண்ணா, நீங்க இப்ப டைரக்டா சும்மா ப்ரோ ஒரு நிமிஷம் வினோத் bro. டிவி சேனல் நல்லா இருக்கே ப்ரோ. அந்த வீடியோல நான் பார்த்தேன், புதிய தலைமை நல்லா இருக்கே வீடியோ நியூஸ் கிளாரிட்டி. தமிழ்ல கூட நான் பார்த்தேன். இல்ல ஒரே நிமிஷம் அது எப்படி சுகுமார் ஒரு ப்ரோ? நிமிஷம் bro. இப்ப வினோத் ஆக்சுவலா கொஞ்சம் எப்பவுமே என்ன நீங்க திரும்ப திரும்ப வந்துட்டு இதே தான் செய்யறீங்க. எவ்வளவு நாள் சொல்றது? இங்க கேட்கறவங்களும் லிசனர்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறாங்க, யூடியூப்லயும் கமெண்ட்ஸ்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறாங்க. நாங்களும் உங்களுக்கு டெய்லியும் சொல்லிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 100 நாளா சொல்லிடுறோம். திரும்ப திரும்ப நடுவில் இவ்வளவு ப்ரோ பிரகாஷ் ப்ரோ ப்ரோ ப்ரோனா நடுவில் என்ன போங்க. பிரகாஷ் ப்ரோ அவர் போய் 6 மாசம் ஆச்சு. அவர் போயிட்டாரு கோச்சுக்கிட்டு. இல்ல 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 நான் அவன் எவ்வளவு நாள் சொல்றேன், நான் கோச்சிக்கிறது சொல்றதுக்குலாம் இல்லைங்க. இதுல கேட்கறவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இல்ல ரெகுலரா கேட்கறவங்களும் சரி, யூடியூப்ல கேட்கறவங்களும் சரி. இல்ல ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ட்விட்டர்ல வந்து இப்ப போட்டீங்கன்னா வெரிஃபைடு இல்லாத ஐடிஸ் போடுறாங்கன்னா 720p போட முடியும். வெரிஃபைடுக்கு வச்சிருக்காங்கன்னா அவங்க 1080p வச்சிருந்தா 1080p ட்விட்டர்ல போட முடியும். கண்டிப்பா போட்டா அது வந்து கம்ப்ரஸ் ஆகி தான் வரும், இல்லைன்னு சொல்ல. பட் நீங்க யூடியூப்ல போட்டாலுமே அது கம்ப்ரஸ் ஆகி தான் வரும். ஆனா யூடியூப்க்கும் ட்விட்டர்லயும் நீங்க 1080p போடுறீங்கன்னா உங்களுக்கு நீங்க நார்மலா ஜென்ரல் ஆடியன்ஸா நேக்ட் ஐடா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெருசா வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. மேபி மைனரா ஏதாவது கண்டுபிடிக்கலாமே தவிர பெருசா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வராது. வெரிஃபைட் ஐடி இல்லைன்னாலும் அவங்க 720pக்கு நீட்டா அப்லோட் பண்ணலாம். அவர் போட்டிருக்கிறது சுரேஷ் சந்திரா போட்டிருக்கிறது 640 பிக்சல் போட்டிருக்காரு. பட் மேபி வந்து ப்ரெஸ் காண்போம் போது இல்லை மீடியா சேனல்ஸ் பண்ணும்போது மட்டும் ஹெச்டிஏ செட் பண்ணிருக்கலாம். தெரியல. பிரகாஷ் ப்ரோ இருக்காரா? நேத்து நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் ப்ரோ, அது நான் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கேட்டேன். நான் தான் தப்பா வளரி இருக்கேன். அதுக்கு வந்து முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து வேற பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். அது டக்குன்னு நம்ம பாயிண்ட்டை டக்குன்னு முடிச்சிடணும்னு ஒரு அவசரத்தை சொல்லும்போது அப்படி சொல்லிட்டேன். வேற ஏதாவது சொல்ல வந்து அது உங்களை மீன் பண்ணல. நீங்க உடனே வளர ஆரம்பிச்சிட்டீங்க, நம்மள சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதை இப்ப சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அதான் நேத்தே சொல்லிட்டீங்களே பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நேத்தே சொல்லிட்டீங்களே. இல்ல அப்ப நீங்க எதுக்கு குறுக்கு பேசுனீங்கன்னு எனக்கு புரியல. நான் அதுக்கப்புறம் ரெக்கார்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. ஓகே ஓகே ஓகே. நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப கேட்கறப்ப அப்படிதான் இருந்துச்சு. அளவு கேட்டேன், திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. பரணி ஒரு 2 நிமிஷம் பாத்துங்க, வந்துடுறேன். ஓகே ஓகேண்ணா. ஆக்சுவலா ஆதி வந்திருக்காரு போல இருக்கு. எனக்கு ஆதி ரொம்ப நேரம் ஸ்பீக்கர் காமிக்குது, அப்புறம் திரும்பி கனெக்டிங் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி காமிச்சு, திரும்ப வந்த மாதிரி காமிக்குது. இருக்கிறாரா ஆதி ப்ரோ? 2 வார்த்தை. இருக்கீங்களா? ரைட் ஓகே. ஏன்னா இருக்கீங்களா இல்லையா டவுட் ஆயிடுச்சு எனக்கு. மேல வந்து நீங்க டிஸ்கனெக்ட் காமிச்சிச்சு, திரும்ப கனெக்ட் காமிச்சிச்சு, திரும்ப டிஸ்கனெக்ட் காமிச்சிச்சு, அதனால ஒரு டவுட். சரி வாங்க. ஆதி ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்ணன் பத்தி பேசினா இருந்தீங்களா? ஏங்க அவர் பேசுறது எனக்கு கேட்கல. எனக்கும் கேட்கல. அந்த கர்ணன் சிவாஜி கணேஷ் கேட்கலையா? இப்ப கேக்குது. யாருக்குமே கேட்கல. கேட்கலன்னு சொன்னது கேக்குது, அதுக்கு முன்னாடி எதுவும் கேட்கல. இப்ப கேக்குதாங்க? கேக்குது. ஓகே. என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சூப்பர். இல்லையேப்பா. ஸ்பூன் சவுண்ட் கேட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்பூன் சவுண்டா? இல்ல. சரி ஏதாவது அப்டேட் சொல்லுங்க. தங்கலான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வருதுன்னு சொன்னாங்க, இப்ப பிரைம் வீடியோன்னு சொல்றாங்க. அடுத்த மாசம் வந்துருன்றாங்க ஓடிடில. தெரியல எனக்கு. எனக்கு என்ன எதனால என்ன எதுனாலும் தெரியல எனக்கு. நான் இது ஏன்பா இதெல்லாமாப்பா கேட்பாங்க? எதுலயோ ஒண்ணுல வரட்டும், மக்கள் பார்க்கட்டும். ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் பெருசா அந்த இது ட்ராக்கிங் அது இதெல்லாம் பண்ண நான் பெருசா ஆர்வம் காட்ட மாட்டேன். ஆல்சோ நீ காலைல இருந்து ஃபுல்லா படத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி வேலை இருந்துச்சு. அதனால இன்னைக்கு ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நீ அப்படியே சொல்ல முடிச்சிட்டியாப்பா?
ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஏதாவது முக்கியமா நல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நல்லா வந்திருக்கா? இருக்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஒன்ஸ் மோரோட என்னது? டைட்டில் டீசர் வந்திருக்கு. அது தெரியும், அது அதுல ஒரு தெரியும், அது சாங் தெரியும். வந்திருக்கு, அது சூப்பரா இருக்கு, போய் பாருங்க. எதுப்பா? ஒன்ஸ் ஃபோர் டீசர் பார்த்துட்டேன். அதான் அது நான் சொன்னேன்ல முன்னாடி உங்ககிட்ட. இல்லையே சொல்லலையே. நீ கூட கேட்டியே. இதே ஸ்பேஸ்ல தான் சொன்னேன். என்னன்னு சொன்னீங்க? கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டியே நீ கூட. என்ன சொன்னீங்க? நான் வந்து ஏதாவது நீங்க அடுத்து வெயிட் பண்ற சின்ன படம் எதுன்னு. சரி, இந்த படமா? அன்னைக்கு நான் சொன்னது இந்த இதைத்தான் சொன்னேன். படமா? இவர் தான்ப்பா அந்த விக்னேஷ் ஸ்ரீகாந்த். ஓகே ஓகேண்ணா. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு 2018 நினைக்கிறேன், 18 19 ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். ஒருவேளை ஒரு டேரக்டர் வந்து அடுத்து நீங்க படம் எடுக்கிறதா இருந்தா யாருக்காக வெயிட் பண்றீங்கன்னு சொன்னப்ப நான் இந்த பையனோட தான் போட்டிருப்பேன். இந்த பையன் சரியான டேலண்ட் தான். இந்த பையனோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். விக்னேஷ் ஸ்ரீகாந்த் ஆக்சுவலா வந்து மணிரத்னமோட ஒரு ஒரு ஃபேன் பேஜ் மாதிரி ஒன்று இருக்கும் ஃபேஸ்புக்ல. அதோட அட்மின் இவர். இந்த விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அப்படிதான் தெரியும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் பயங்கரமா இருந்துச்சு. ராதா ரகசியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும் பிளாக் ஷீப்ல, அது இவர் டைரக்ட் பண்ணதுதான். அப்புறம் விழிகளின் அருகில் அனுபவம் புதுமைன்னு சொல்லிட்டு மாதேவன் வருஷன் எடுத்திருப்பாப்ல, அதுவும் பயங்கரமா இருக்கும். விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். செம்ம ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கு அந்த பையன்ட்ட. அப்புறம் அந்த இது விழிகளின் அருகில் வனம்னு போன வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெலிஃபிலிம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் படம். அதுவும் சூப்பரா இருக்கும். சரியான டேலண்ட் இந்த பையன். இப்போ அதுவும் இல்லாம என்ன சொல்றது, அவரோட ஒரு போஸ்ட் ரொம்ப ஃபேமஸ். ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட், ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதியிருப்பாரு. மலையாளத்துல மாயாநதின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட லாஸ்ட் ஷாட்டை வச்சு ஒரு சும்மா ஒரு கவிதை மாதிரி ஒரு பெருசா ஒன்று எழுதியிருப்பாரு. செமையா இருக்கும் அதுவும். அண்ட் அந்த பையன்ட்ட வந்து ஒரு நல்ல ரைட்டிங், பயங்கரமான ரைட்டிங் அவரோட ரைட்டிங். அந்த அது மாயநதி நான் ரொம்ப வெயிட் பண்ற ஒரு பார்த்துருக்கீங்களா? சாரி இன்டர்ப்ட் பண்ணதுக்கு. மாயநதி பார்த்துருக்கேன்ப்பா. அது ஒரு வாட்டி எனக்கு அந்த படம் எனக்கு தெரியல என்னன்னா, எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகல. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் சஜஷன் வந்து கேட்டிருந்தேன், ஏதாவது ஃபீல் குட் படம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தன் வந்து இந்த படத்தை அனுப்பிச்சிருந்தான். நான் போட்ட அந்த ட்வீட் வேற அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த நான் வந்து ஃபீல் குட் படம்னு கேட்டேன். பரத்னு ஒருத்தன் அதை ரெஃபர் பண்ணான். பார்த்தா அந்த ஹீரோ செத்துவான், அந்த ஹீரோயின் மெதுவா போயிடும், போலீஸ்காரன் பொண்டாட்டி ஓடி போயிடும். டேய் இந்த படத்துல யாருமே நிம்மதியா இல்லை, யாருக்கு தான்டா இந்த படம் ஒரு ஃபீல் குட் படம்னு எனக்கு இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் நான் ஒரு ட்வீட். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. என்னடா ஒருத்தையும் கூட விளங்கல, ஏன்டா எல்லார் வாழ்க்கையும் ஏன்டா அப்படி விளங்காமே போயிருச்சு பாவத்தை அப்படின்ற மாதிரி இந்த படத்துல. எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷுவலா அங்கங்க எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா படமா எனக்கு பெருசா ஒர்க் ஆகல அந்த படம். அது ரொம்ப எனக்கு இதுவாயிருச்சு நிறைய. அந்த படத்துல அது முடியிற நேரத்துல நான் ரொம்ப அந்த படத்தை விட்டே வெளியே போயிட்டேன். அதுதானே தப்பு. சரி விடுங்க, பரவாயில்ல, உங்களுக்கு ஒர்க் ஆகல, நான் நல்லா பத்தி பேசல. பேட்டேன் 4am ஷோ கேரளா வரீங்களா? மறந்துடாதீங்க. கேரளாவா? ஆமா, கேரளால தம்பி வந்து நான் 4am வந்து ஷோ இங்க வந்து இல்லப்பா, நான் எங்க சொன்னா அம்பத்தூர்ல தாண்டி இருந்தாலே நான் வரமாட்டேன். எதுக்கு அவ்வளவு தூரம் போய்கிட்டு 10 மணிக்கு பார்ப்போம் அப்படின்றவேன். நீ சொல்றது எல்லாம் வந்து நான் வந்து அதாவது இந்த வயசு காலம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 20கள்ல அப்ப வந்து ஒரு இது இருக்கும்ல, ரஷ் இருக்கும்ல, போய் பார்ப்போம் அப்படின்னு. கேளு நான் அப்பவே போனது இல்ல. நான் அப்பவே இதெல்லாம் போக மாட்டேன். எதுக்கு இங்க வர்றப்ப பாத்துக்குவோம், தலைவா ரிலீஸ் ஆகல வாடா போவோம் அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. எதுக்குடா வரட்டும்டா, இங்க வர்றப்ப பாப்போம்டா அப்படின்னு. விஸ்வரூபம் வரல வா போவோம் அப்படின்னாங்க. இங்க வரும்பியா பாப்போம்யா அப்படின்ற மாதிரிதான் இருப்பேன் நான். ஸோ எனக்கு இந்த இதுக்காக போய் டிராவல் பண்ணி இது பண்ணி போய் அதெல்லாம் பாக்குறதுலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரஞ்சித் டைரக்டர் படம் தான் ஓடிருப்பீங்க. ஆனா இங்க பாத்துருவேன். இல்ல ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் யாருக்குமே தெரியாது, பட் சொல்றேன். தலைவா படம் ரிலீஸ் ஆனப்ப தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகல. நான் இங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன்னா ரிவ்யூ போட்டோம்னா நம்ம தான் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போடுவோம், யூடியூப்ல ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த படம் மாற்றி முடிச்சுட்டு யூடியூப்ல ரிவ்யூ போட்டேன். அந்த வீடியோக்கு ரீச் இருந்துச்சு. ஆனா நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்த்து எனக்கே கிரிஞ்சா இருந்ததுனால அதை அப்புறம் டெலிட் பண்ணிட்டேன். சரி, என்ன சொன்னீங்க? பாசிட்டிவா சொன்னீங்களா? ஆமா பாசிட்டிவா தான் சொன்னேன். அந்த படம் அந்த டைம்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே. இல்ல ப்ரோ, அது வந்து ஆக்சுவலா ரொம்ப சூப்பர் படம். விஜய் ஃபிலிமோகிராஃபிலே பயங்கரமான படம் எனக்கு தெரிஞ்சு. குறிப்பா அந்த டைட்டில வந்து தலைவான்ற டைட்டிலை விட அதுக்கு ஒரு பெஸ்ட் டைட்டிலே கிடையாது. அந்த டைட்டில வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நிறைய வசனங்கள், நிறைய சீன்ஸ் இருக்கும். படத்தோட ஓப்பனிங் வசனமே இன்னையில இருந்து மும்பை என்னோடது அப்படின்னு ஹிந்தியில ஒருத்தர் சொல்லுவாரு. அங்கேயே அந்த டைட்டில் ஜஸ்டிஃபை ஆகுது.
இல்ல பிடிச்சதுன்னா சில ஃபிளாஸ் இருந்துச்சு, பட் எனக்கு அந்த இருந்தாலும் படம் பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து விஜயோட காஸ்டியூமும் லுக்கும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த டான்ஸ் பாட்டுலாம் சூப்பரா இருந்துச்சு. ஜிவியோட பாட்டு, விஜயோட டான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. வேற எனக்கு யோசிச்சு பார்த்தா கூட வேற எதுவும் தோணல அந்த படத்துல வேற நல்லா இருக்கிற மாதிரி. நான் ஒரு 6 நிமிஷம் பேசி வீடியோ போட்டிருந்தேன். ஐயோ, எனக்கு நீயாப்பா சிரிப்பா இருக்குது. ஆமா, நான் இப்ப நினைச்சா சிரிப்பா நீ இருக்கு. வீடியோ போட்டது அதிசயம் இல்ல, 6 நிமிஷம் நீ பேசியிருக்கான்றது இருக்கு பாத்தியா, அதுதான் அதிசயம். ஏன் 6 நிமிஷம் நீ பேச 6 நிமிஷம் சேர்ந்தாப்புல பேசி யாராவது ஒருத்தன் கேட்டிருக்காங்களா இந்த இடத்துல? நீ தான் பேசவே மாட்டியே. 4 வரி பேசுவ, இல்லாட்டி அப்புறம் திருப்பி மியூட்டுக்குள்ள போயிருவ. நீ 6 வரி சேர்ந்தாப்புல பேசி யாரும் கேட்டதே இல்ல இல்லையாப்பா? அப்டேட் சொல்லும் போது சஞ்சேரிகள் வாசிக்கிற மாதிரி ஆமா ஆமா தொடர்ச்சியா 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுவோம். அப்படி அது பேசும்போது உண்மையாலுமே செய்திகள் வாசிக்கிற மாதிரி டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நடுவு குறுக்க யார் என்ன பேசுறாலும் கேட்கறதே கிடையாது. போயிட்டே இருக்க ஸ்பீடு தான். ஆனா இந்த என்னன்னா இல்ல ட்ரெயின் பரணி பாசிட்டிவான்னு சொல்லும் போது அப்படியே சாக்கானார். அப்பதான் ஆதி அதுக்கு மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் விட்டு போடணும். ஆதி பண்ணுமே பேச ரைட் ஓகே இதை பிடிச்சிக்கோங்க அப்படி சிம்பிளா அவரு ஆனா அது ஒரு எனக்கு தெரியல அந்த படம் 2வது நிமிஷம் நிறைய பேர் நல்லா பேசும்போது இருந்துச்சுனாங்க. கொஞ்சம் எனக்கு மூச்சு அது வாங்குவாரு. என்னமோ எனக்கு ஒர்க்கே ஆகல. மாவீரன் பருவனுக்கும் ஆதிக்கும் ஒரே இடத்துல 2 பேரும் இன்னைக்கு ஃபுல்லாவே பேசிட்டு இருக்கீங்க ஒரே நேரத்துல. இல்ல அவரு தொடர்ந்து பேசும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குவாருன்னு சொன்னேன். யார் நான் தானே? ஆமா 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 இங்க வந்து நம்ம ஸ்பேஸ்ல 2-3 பேர் மூச்சு வாங்குவாங்க. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாக்கிங் போயிட்டு பேசுறாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒருத்தர் வாக்கிங் போனாரு ஜாக்கிங் போனாரா கூட தெரியல, அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே வேற பேசினாரு. எனக்கே ஒரு கட்டத்துல பழட்டம் ஆயிடுச்சு, ஐயா ரொம்ப மூச்சு வாங்குறீங்க நிப்பாட்டுங்க, இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் பதப்படன்னு இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு பாடி கொஞ்சம் வீக், அதனால வந்துட்டு அப்படி இருக்கும். சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, என்ன பண்ண மாவீரன் வந்து மூவில மட்டும் டீகோட் பண்றதுடா, ஸ்பேஸையும் பயங்கரமா டீகோட் பண்றாரு. அவரு கேரக்டர் அனலிசிஸ்ட், கேரக்டர் அனலிஸ்ட் அப்படின்னு ஏதாவது ஜாப் இருந்துச்சுன்னா அவரு பக்காவா இருப்பாரு. கரெக்ட். ஆமா மாவீரன் புறம் எப்படி தெரியுமா, இந்த படத்தை தமிழ் படம்ல வர சிவா மாதிரி எல்லா வேலையும் செய்யற மாதிரி எல்லா ஊர்ல இருக்கு. எந்த ஊர் கிட்ட அந்த ஊர்ல இருக்கேங்கிறாரு. எந்த ஊருக்கு சொன்னாலும் சரி அந்த ஊர்ல இருந்திருக்கேங்கிறாரு. நார்த்ல சொன்னாலும் சரி சவுத்ல சொன்னாலும் டைட்டில் கார்ட்லயே டீகோட் பண்றாரு. ஹிந்தியில பேசுற வசனத்துக்கு டீகோட் பண்ணி அதுக்கு ஒரு இது சொல்றாரு. அது எப்ப எத்தனை 9 வருஷம் முன்னாடி இந்த படத்துக்கு நேத்தா ஒரு ரீவிசிட் பண்ண ப்ரோ. எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பாத்துர்க்கேங்கறாரு. ஆமா மாவீரனை பத்தி ஒரு தனி நேத்து அந்த படத்தை ரீவிசிட் வேற பண்ணிட்டு வந்திருக்காரு வேற. சரி ரைட்டு விடுங்க. இந்த வாரம் வந்து மகேஷ் ப்ரோ என்ன படம் பாத்தீங்க இந்த வாரம்? புது படங்கள் சஜஷன் நீங்க பண்றீங்களா சொல்லுங்க. நம்ம ஸ்பேஸ்ல ஏதாவது ஒரு படம் சஜஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்களா, நிறைய பேரோட வேண்டுகோள். நீங்க ஏதாவது புதுசா சஜஷன் பண்ணுங்க. புதுசா ஒன்றும் பார்க்கலங்க. அதான் அந்த அன்னைக்கு ஸ்பேஸ்ல பார்த்து பேசிட்டு இருந்தேன். நான் ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான் கேட்க முடிஞ்சு 2-3 நாளா. படம் பேர் வெல்கம் ஹோம், அந்த படம் ரெக்கார்டட் ஸ்பேஸ் கேட்கும்போது அது பார்த்தேன். அந்த ட்வீட் கூட போட்டிருந்தேன், நீங்க அதை லைக் பண்ணி. அது பார்த்து நல்லா இருக்குன்னு எப்படிங்க ட்வீட் போடுறீங்க? இல்ல இதை விட மோசமான படம் எல்லாம் பார்த்திருக்கோம். ஐ மீன் நல்லா இருக்குன்னா நீங்க அந்த இதுவா சொல்றீங்களா, க்ரூவல்ட்டியா இருக்குன்றது சொல்றீங்களா? இல்ல ஆக்சுவலா வந்து இந்த ஸ்பேஸ் முடிச்சிட்டு அன்னைக்கு நைட் என் ஃப்ரெண்டு கால் பண்ணேன். சும்மா ஜெனரலா பேசுவான். அப்ப வந்து சொன்னேன் இந்த மாதிரி அவன் வந்து ஸ்பேஸ் கேட்டுட்டு இருந்தான். அப்ப வந்து நான் அதை பத்தி சொன்னேன், வெல்கம் ஹோம் ஏதோ படம் நல்லா இருக்கும் பாத்திருக்கேடான்னு கேட்டேன். ஸோ அந்த படம் நான் பார்த்தேன்னா ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங் ஃபிலிம், எனக்குலாம் வெறுத்துட்டு அப்படின்னா. அவ்வளோலாம் டிஸ்டர்பிங் இல்லைங்க. நான் நினைச்சு பார்த்தேன் அது மாதிரி அந்த ஜானர்ல நான் இதோட பயங்கர டிஸ்டர்பிங் மூவி எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஹை டென்ஷன், ஈடன் லேக்கு, அந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமா இருக்கும் அதை விட. ஏன்னா இந்த ஜானரே அந்த மாதிரி தானே, மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி தப்பான ஒரு டெசிஷன்னால இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க. அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வராங்க அப்படிங்கிறது தான் படம். அதனால அவ்வளோ டிஸ்டர்பிங்காகவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அதான் நான் ஒருவேளை அதை விட அது பயங்கர இது மாதிரி படம் பார்த்தங்காட்டி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங் மாதிரி இருந்தது. இந்த ஜானர் பிடிக்கிறவங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சொன்னாப்புல நீங்க நிறைய நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கோரி சீன்ஸே உங்களால பார்க்க முடியாது. இல்ல அது போட்டிருந்தாங்கல்ல, நாட் ஃபார் ஃபெயிண்டட் ஹார்ட் பர்சன்ஸ் போட்டிருப்பாங்க அந்த போஸ்டர்ல. அந்த மாதிரி அதுல இலகிய உங்களவுக்கு இலகிய மனம். சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஒரு நல்ல ஒரு ராட்சசன் மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் பெஸ்டா சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. காமெடி பண்ணாதீங்க, அதை பார்த்தாச்சு. அது மாதிரி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் பாருங்க ப்ரோ. அந்த சீட்டு நுனியில உட்காந்து பாப்போம்னுவாங்கல்ல, அது மாதிரி.
யாரு ப்ரோ அந்த கியூரியஸ் கேஸ் ஆஃப் யார் சொன்னது? நான் தான் ப்ரோ கோலிவுட் குசும்பன் தான் ப்ரோ சொன்னேன். நான் கரெக்டாக தானே ப்ரோ சொன்னேன்? அவர் வந்து அது மாதிரி கிரைம் த்ரில்லர் கேட்கிறாரு ப்ரோ. நீங்க வந்து லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ. அடுத்து என்ன காட்சி, என்ன சீன் வரும் நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. அது மாதிரி இருக்கணும். அப்படியா? ஆமா, படம் முடியிற வரைக்கும் அப்படியே இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ப்ரோ சர்ச்சிங் ஒரு படம் இருக்கு ப்ரோ, கொரியன் படம் செம்மையா இருக்கும் பாருங்க. அது வந்து எப்படின்னா கொரியன் லாங்குவேஜ்ல இருக்குமா இல்ல இங்கிலீஷ்லயாச்சும் இருக்குமா? ஃபுல்லாவே வீடியோவே என்ன சொல்றது, அது வந்து நேச்சுரலா காட்ட மாட்டாங்க. அதை ஃபுல்லாவே போன்ல காட்டுவாங்க, போன்ல சேட் பண்றதை காட்டுவாங்க, டிவில என்ன நடக்குது சிசிடிவி கேமரா அது மாதிரி காட்டுவாங்க. செம்மையா இருக்கும் ப்ரோ அந்த படம் பாருங்க. அந்த சர்ச்சிங் ஆமா, அதுக்கு பார்ட் 2 கூட இருக்கு, சீக்வல் கூட இருக்கு, அதுவும் வேணா பாருங்க. ஓகே, அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயாச்சும் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்லயே இருக்கு. தமிழ்லயே இருக்கா? ஓகே ஓகே. அதுக்கு இல்ல பர்னி ப்ரோ லாக்டவுன்ல அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஒரு படம் பண்ணார்ல லாக்டவுன்ல. ஆமா ஆமா ப்ரோ, ஆக்சுவலா அது கரெக்ட். டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் வந்துச்சு அந்த படம். சி யூ சூனா ஐயோ தெரிஞ்சு சர்ச்சிங் இங்கிலீஷ் படம் தான் நினைக்கிறேன். கொரியன் ஆள் இருப்பாரு. ஆமா, அதான் நானும் யோசிக்கிறேன். இங்கிலீஷ்ல பார்த்தா இங்கிலீஷ் படம் தானே. அப்படியா? அதே மாதிரி ஜானர்ல கிட்டத்தட்ட இப்ப வீக்கெண்ட்ல வந்திருக்குங்க கண்ட்ரோல்னு, சிஎன்டிஆர்எல்னு ஒரு படம். அனன்யா பாண்டே நடிச்சது. நேத்து நைட்டு பாத்தங்க. அது ஒன் டைம் வாட்ச் தான் சொல்லுவாங்க. எனக்கு நீங்க சொன்ன கம்பேர் பண்ணும்போது பேச்சின்னு ஏதோ ஒரு படம் வந்திருக்காமே, அது நல்லா இருக்கா? பேச்சி பாருங்க, கொடுமையா இருக்கு. இல்ல கொடுமையா இருக்கு. ரொம்ப காலமா நம்ம பேசி புரியல. உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்ல ப்ரோ. அது வந்து என்னன்னா, அது கிரைம் த்ரில்லரா? ஜானர் என்ன? எந்த ஜானர்? அது வந்து டே ஹாரர், பகல்ல நடக்கிற ஒரு ஹாரர் படம். பாருங்க. இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. 1 மணி நேரம் 50 நிமிஷம் படம், ஒரு ஹாரர் படம். நம்ம வழக்கப்பட்ட டெம்ப்ளேட்டான ஹாரர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான அட்டம்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளேல பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் நீங்கள் சின்ன பட்ஜெட் படம், ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்த்து பார்க்காம சிம்பிளாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் உங்களுக்கு படம் முடிஞ்சிடும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லுவீங்க. நாளைக்கு என்ன இந்த படம் வந்துச்சா, எப்போ வந்துச்சுன்னு கேட்பீங்க. ஏன் இந்த படம் ஓடலாம் நாளைக்கு கேட்க மாட்டேன். ஆனால் படம் ஓடுனுச்சு. இல்லை கண்டிப்பாக படம் ஓடுனுச்சு, படம் நல்லா இருந்துச்சு, படம் ஹிட் ஆயிருக்கு. நிறைய படம் வந்து அண்டர்ரேட்டடா இருக்கும், நல்ல படமா இருக்கும். நான் பார்த்துட்டு என்னடா சூப்பரா இருக்கு ஓடவே இல்லைன்னா நம்ம யோசிச்சிருப்போம். ப்ரோ உங்களுக்கு நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம் கேட்டீங்கல்ல. ஆமா, இந்த வருஷம் ஒரு படமே சொல்றேன், தமிழ் படமே சொல்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கறப்ப புரியாது, ரெண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். நேம் சொல்லுங்க. ஆக்காளி. ஆக்காளி, AKAALI. மகேஷ் ப்ரோ நீங்க அந்த படத்தை பத்தி ஃபுல்லா சொல்லிருங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, மகேஷ் ப்ரோ எனக்கு கண்ட்ரோல் பத்தி சொல்லுங்க ப்ரோ, நான் பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே கண்டிப்பாங்க. சின்ன கதை சுருக்கம்னு பாத்தீங்கன்னா, அதான் அனன்யா பாண்டேவும் இன்னொருத்தரும் இன்னொரு பையனும் அவங்க காலேஜில் லவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி ரேண்டமாக அவங்க ஒரு இதை ஆரம்பிப்பாங்க. அவங்க கப்புள்ஸ் இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி போஸ்ட் பண்ணி அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அது ஒரு தடவை லைவ் ஸ்ட்ரீம் காட்டும்போது, அவங்களோட 5th anniversary ஏதோ லைவ் ஸ்ட்ரீம் காட்ட அனன்யா பாண்டே வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் எடுத்துகிட்டே போய் காட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்துட்டு வேற யாரையோ கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவன் சீட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவங்கள பழி வாங்கிறதுக்காக பண்ணுறது. அவங்க பழி வாங்கிறதுக்காக ஒரு கண்ட்ரோல் ஏன்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்கள அப்படியே டிஜிட்டலி டேக் ஓவர் பண்ணிடும். அது ரிலேட்டடான்னு வைங்களேன். இதுதான் கதை, ரெஸ்ட் ஆஃப் த கதை. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் ஏ அவங்களை என்ன பண்ணுது, அவங்க அதுலேருந்து எப்படி வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக என் பண்ணியிருப்பானு படம். பட் ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் சர்ச்சிங்கு இந்த சியூசூன் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப த்ரில் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். ஒன் டைம் பார்க்கலாம், டீசன்ட் வாட்ச், போர் அடிக்காமல் ஒன் டைம் பார்க்கலான்னு வைங்களேன். நம்ம இந்த இப்போ இருக்கிற அந்த இது நிறைய இந்த மாதிரி டாமினண்ட்டாக வரப்போகுது இல்லைங்க, இதெல்லாம் இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி இருக்கும் இந்த கதை. ஒன் டைம் பார்க்கலான்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ரொம்ப சூப்பர்னாலாம் சொல்ல முடியாது, டீசன்ட் வாட்ச். ஓகே ப்ரோ. இல்லை ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இந்த கேமில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேம்லாம் முடிச்சு ஃப்ரீ டைம் அதுக்கப்புறம் தான் எல்லா படமும் பார்க்குறேன்.
வேற எதுவும் இல்லைன்னா பாருங்க, வேணா இந்த வீக்கெண்ட்ல வேணா எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்னும் கண்டென்ட்ஸ் எல்லாம். இன்னொரு படம் ஏதோ ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேங்க, மன்வத். நான் படம் பார்க்கல, கேள்விப்பட்ட மன்வத் மர்டர்ஸ். யாரா பாத்தீங்களான்னு தெரியல. அது ஆமா கொஞ்சம் ப்ரோ. நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. இல்ல நான் பார்க்கல. ஆனா வந்து அது ஹாட் அதை ஸ்டார்ல பார்க்கலாம்னு சோனி வச்சிருக்கேன் லிவ்ல நான். சோனி லிவ்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. கரெக்டுங்க. ஆமா, அதுதான் பார்க்கலான்னு வச்சுட்டு இருக்கேன் நான். அப்புறம் நம்ம ஒரே ஒரு இது, நான் அதுக்குள்ள போயிடுறேன். நம்ம பேச்சு பத்தி சொன்னார்ல பிரகாஷ், அது அவர் என்னதான் தாக்குனாருன்னு நினைக்கிறேன் நான். உங்களையா? இல்ல சும்மா கிண்டலுக்கு எப்ப சொல்றேன். ஏங்க நீங்க வேற அவர்கிட்ட சும்மா விளையாடி தாங்க சொன்னேன். அவர்கிட்ட யாருமே தாக்குறதுக்கு இல்லைங்க. எனக்கு என்னன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாசமா பேச்சு படுத்தி பேசியிருப்போம். நம்ம டீமே பேச்சு, நம்ம ஸ்பேஸுக்கே பேச்சு டீம் வந்திருந்தாங்க. என்னமோ படம் கரெக்டா ஒரு பேச்சுன்னு ஒரு படம் வந்திருக்காமே, அது எப்படி இருக்குன்னு கேளுங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம ஒரு மாசமா நம்ம அந்த படத்தை பத்தி கொஞ்சம் நிறைய விஷயம் பேசணுமே, நம்ம டீம் வேற இங்க வந்திருந்தாங்களே, நம்ம ஸ்பேஸ் ரெகுலரா அவர் கேட்கறேன்னு சொன்னாரு, அப்படி இருந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருங்கிற ஒரு ஷாக்ல தான் சொன்னேனே தவிர யாரையும் தாக்குறதுக்காகலாம் ப்ரோ சொல்லல. நான் அப்பெல்லாம் இதுல ஜாயின் பண்ணவே இல்லை ப்ரோ, அதனாலதான் கேட்டேன். பாருங்க, நல்லா இருந்தது. நானும் அது பார்க்கணும்னு வச்சுட்டு இருந்து பார்க்க முடியல. இப்பதான் போன வீக்கெண்ட் தான் பார்த்தேன். அதை பத்தி பிரகாஷ் கூட பேசிட்டு இருந்தேன். நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிருந்தது. அவரு பர்னி சொன்ன மாதிரி ஒரு டே லைட்ல ஹாரர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நல்லா தான் இருந்தது. கண்டிப்பா டீசன்ட் வாட்ச். ஒன் டைம் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் படம். பிரகாஷ் குமார், உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின். நம்ம கங்குவா பத்தி இப்ப பேசிட்டு இருக்கும்போதே கேட்கலான் இருந்தேன். 5 வாரத்துல ரிலீஸ் ஆகுதுன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டீங்க. பட் ஆனா ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பெருசா எதுவும் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தெரியலீங்க. 5 வாரம் பக்கத்துல போகும்போது பண்ணலாம் அப்படிங்க. பட் ஆனா பேன் இண்டியா ரிலீஸுங்கும் போது மற்ற ஸ்டேட்ஸ் அதுல எல்லாம், தமிழ்நாட்டுல தெரியும் கங்குவா வருது, மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டாமா? இல்ல அவங்க டீம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட். அந்த டீம் முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, என்னன்னா வந்து சூர்யா சார் படத்திலே ரொம்ப நாங்கள் ப்ரொமோஷன் பண்ற படம் இதுதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்து இன்னொரு வார்த்தை என்னன்னா, சூர்யா சார் படங்கள்லேயே ஹையஸ்ட் கிராஸ் எதுவோ அந்த கிராஸை தான் இந்த படத்துக்கு நாங்கள் ப்ரொமோஷன் பட்ஜெட்டாக ஒதுக்கி இருக்கோம்னு ஞானராஜா ஒரு பேட்டியில சொன்னாரு. அடுத்து நாங்கள் ப்ரொமோஷன் வந்து 60 நாளா பிச்சுட்டு பேர்னா போனோம்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. ப்ரொமோஷன் பயங்கரமா பண்ண போறோம், ப்ரொமோஷன் பயங்கரமா பண்ண போறோம். பட் ப்ரொமோஷனே வரலன்னு சொல்லி நீங்க கேட்கறது தான் ப்ரொமோஷன்லாம் இருக்குங்கிறதா அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் நான் நினைக்கிறேன். ஒன்னத்தையும் காணா. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ லிங்க் பார்த்தேன், நீங்க ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருவீங்களேன்னு டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். பட் ஆனா நேற்று சொன்னீங்க ஸ்பாய்லர்ஸ் இது பண்ணுவீங்கன்னு, அதுக்காகவே நேற்று உட்காந்து பார்த்தேன். சொல்லுங்க பிரதர். ப்ரோ எனக்கு ஓகேவா தான் ப்ரோ இருந்துச்சு. அது ஒரு டார்க் வெப் சீரிஸை ஒரு கேரக்டரை வச்சு டிசைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்ல அட்டெம்ப்ட் ஃப்ரம் கன்னடா இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருந்துச்சு பிளிங்க். ஆமா, இப்போ நான் ரிவ்யூலையுமே நான் அதான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ரிலீஸ் படங்கள்ல நம்ம பல இந்த மாதிரி ஜானர்ல நம்ம படம் பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் எல்லாம் பார்த்துருப்போம். தமிழ்ல கன்னடத்துல சவுத்துல இது மாதிரி ஜானர்ல இது மாதிரி ட்விஸ்ட் வச்சு நம்ம எடுக்கல. அதை வந்து ஒரு சவுத்துல வந்து ஒரு கன்னட மூவி, அது சின்ன பட்ஜெட்ல படமாவே ஒரு டீம் சின்ன படம் பண்ணியிருக்காங்கிறப்ப ஒரு வித்தியாசமான முயற்சியா பாராட்டுங்கிறதுக்காக பாராட்டணும். ஸோ படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த ஒரு நம்ம சவுத் லாங்குவேஜ்ல இது மாதிரி எடுக்கிறப்ப, அதுவும் சின்ன டீம் எடுக்கிறப்ப இது மாதிரிலாம் புதுசா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட், அது கடைசி ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் குழப்பமா வரும். அதுக்கு நிறைய விடைகள் கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு வந்துகிட்டே வரும். அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நமக்கு டார்க் இதெல்லாம் பார்த்து நமக்கு பழக்கம் ஏகப்பட்டது. வெப்சீரிஸ் நமக்கு பார்த்து நமக்கு ஈஸியாவே இருந்தாலும், எனக்கு வந்து என்னன்னா எவ்வளோ லாங்குவேஜ் நம்ம எத்தனையோ படம் கொரியன்ல பார்த்துருப்போம், எத்தனையோ லாங்குவேஜ் படம் பார்த்துருந்தாலும் இது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து சின்ன டீம் எடுத்த படமே சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்திருக்காங்களேங்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஆமா ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இன்னொன்று கேட்க நினைச்சேன். இந்த மகாபாரதம் வந்துட்டு நீங்க விஜய் டிவி சீரியல் சொன்னீங்களா, அது உண்மையில நல்லா இருக்குமா அந்த சீரியல்? மறு எண்ணமே வேணாம், தாராளமா பார்க்கலாம், சூப்பரா இருக்கும், பயங்கரமா அது ஃபுல் கதை சூப்பராங்கிறத தாண்டி ஃபுல் கதையே இருக்குமா மகாபாரதம், இல்ல மெயின் பார்ட்ஸ் ஒண்டியா? ஃபுல் கதையே இருக்கும். அதாவது டோட்டலா மகாபாரதத்துக்கு முன்னாடி காலகட்டம், அதாவது மகாபாரதம் தோன்றிய சந்தனு மகாராஜாவோட காலகட்டம், அவருடைய வம்சாவளி ஆரம்பிச்சு அப்படியே முன்கதைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வரும். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணரோட உபதேசத்துல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கீதா உபதேசத்துல முடியும். சூப்பரா இருக்கும், நீங்க நம்பி பார்க்கலாம். ஒரு 2 எபிசோடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவர் கிருஷ்ணரா பேசிக்கிட்டே இருக்கிறாருங்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு அது மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 2 எபிசோட ஒரு எபிசோட தாண்டிட்டீங்க அப்படின்னா, நீங்க எப்படின்னா ஒரு பெஸ்ட் வெப் சீரிஸை, அதாவது பெஸ்ட் டிவி சீரியல் நீங்க பாப்பீங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். தமிழ் டப்பிங் பிரிச்சு மேஞ்சிருப்பா அப்படி அந்த பாலகிருஷ்ணங்கிறவர். அந்த அளவுக்கு ஒரு தமிழ் டப்பிங் சரி. மொத்தம் வந்து 272 நினைக்கிறேன், 272 எபிசோட்ஸ் மொத்தம். ஓகே. நான் அது தியேட்டர் இப்ப எனக்கு
நான் சொல்லணும்னா இந்த ராமாயணம் இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்க. அட்லீஸ்ட் மகாபாரதம் ஒரு பாட்டு எடுத்திருந்தாலே நல்லா இருக்குமோ தோணுது. ஏன்னா நான் பிக் ஸ்கிரீன்ல பார்த்து அந்த மாதிரி கிராண்டியர் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் ஓகே. நம்ம ஒவ்வொரு தடவை ராமாயணம் எடுக்கிறப்ப இந்த வார்த்தை சொல்லாத வார்த்தைகள் கிடையாது. மகாபாரதத்தை எடுக்கலாமேன்னு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எடுக்க மாட்டாங்க. இதுல எப்படி ப்ரோ இந்த சீரியஸ்ல கிராண்டியர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்ல பார்க்கணும். அதான் சொல்றேன், சிம்பிளா சூப்பரா இருக்கும். ஒரு டிவி சீரியலுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி, இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ், இந்த அளவுக்கு பெட்டர் செட்டு எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மைனஸ் விஎஃப்எக்ஸ் விட்டுருங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஏன்னா டிவி சீரியல் அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா அதுல குவாலிட்டி ஒரு மிரட்டல் குவாலிட்டியா இருக்கும். கதைகள் நல்லா இருக்கும். அதை எல்லாத்தையும் விட நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு விஷயம் நினைப்பேன். நீங்க சூப்பர் கதை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சூப்பர் கதையை வந்து சூப்பரா ப்ரெசென்ட் பண்ற விதம் வந்து ஒண்ணு இருக்கு. அதுக்கு முக்கியமான ஆட்கள் வந்து நடிகர்கள் தேர்வு. அந்த நடிகர்கள் தேர்வு நீங்க 100% பக்காவா பண்ணிட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு 200% வெற்றி உங்களுக்கு உறுதியாயிரும். அதுக்கப்புறம் தான் டேரக்டரோட முழு முயற்சி எல்லாமே அதுக்கப்புறம் தான். நடிகர்கள் தேர்வுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்படி வந்து நான் பார்த்ததுலயே 100% பக்காவான கேஸ்டிங் அமைஞ்ச ஒரு டிவி சீரியல். நான் படத்துல கூட இந்த அளவுக்கு பார்த்தல. படத்துல அப்படி உங்களுக்கு ரீசன் உதாரணமா சொல்லலாம், லப்பர் பந்து சொல்லலாம். ஒரு 100% கேஸ்டிங் வந்து பக்காவா அமைச்சு இவங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல வேற யாரையும் பொருத்தி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு டிவி சீரியல்ல ஒரு பக்காவா நமக்கு வந்து இந்த எப்படி சொல்றோம், ஒரு முழு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு டிவி சீரியல் வந்து இந்த மகாபாரதம். அது முக்கியமா நான் சொல்றேன், தமிழ் டப்பிங் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு வந்து உச்சரிப்பு தமிழ் பீஷ்மரோட டைலாக் டெலிவரியில இருக்கு பாத்தீங்களா, கணீர் கணீர்னு இருக்கும். ஓகே ஓகே. அதான் உங்களுக்கு கேட்கலான்னு இருந்துச்சு. நான் இருந்துருச்சு. நான் கார்த்திக் திரையம்மா கூட சொல்லியிருந்தாரு. பட் அவர் சர்க்காசமா கலாய்க்கு வரும்னு நினைச்சுதான் நான் அதை பார்க்காம விட்டேன். இல்ல உண்மையாலுமே சீரியஸான உண்மையாலுமே நல்ல ஒரு நீங்க பத்தி பார்த்துட்டு வந்து பேசுங்க. ஓகே ஓகே நம்ம சொல்ல வர விஷயம். ப்ரோ கோபிநாத். ஹலோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கல. யாரு பேசுறீங்கன்னு தெரியல. 3 பேருமே ஸ்பீக்கர் காமிக்குது. தாமு. ஓ அப்ப இதுக்கு முன்னாடி பேசியிருந்தவர் இவர் இல்லையா? அவரு தான் எனக்கு ரொம்ப நேரமா காமிச்சு. சொல்லுங்க பிரதர். என்ன பிரதர்? ஹலோ. இல்ல கேக்குது, சொல்லுங்க. அது தேவரா பாத்துட்டீங்களா ப்ரோ? படம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் பிரதர், சொல்லுங்க பிரதர். எப்படி இருந்து? ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் ஆந்திரா ப்ரோ. ஓகே ஓகே. எனக்கு வந்து படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முழு திருப்தி இல்லை. ஏன்னா வந்து கொரட்டாலா சிவா படங்கள் வந்து நான் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஆனா இந்த படம் வந்து எனக்கு கொரட்டாலா சிவா படம் வந்து போன படம் எப்படி ஆச்சாரியா இருந்துச்சு, இந்த ஆச்சாரியை விட கொஞ்சம் பெட்டர்னு வேணா சொல்லலாமே தவிர படம் வந்து ஒரு கொரட்டாலா சிவா படம் மாதிரி இல்லை. எனக்கு வந்து அவரோட மிர்ச்சி ஜனதா கேரேஜ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மிர்ச்சியோட குவாலிட்டியில நான் ஒரு கமர்ஷியல் பக்காவா இருந்தது பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு திருப்தியா இல்லை, ஒரு ஆவரேஜ் படமா எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் வந்து அந்த படம் பார்த்துட்டு பெரும்பாலும் நம்ம நெகட்டிவா சொல்லக்கூடாதுன்னு ரிவ்யூ போடல. ஓகே. அங்க எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு படம்? இங்க தமிழ்நாட்டுல படம் சரியா போகலைங்க பிரதர். படம் ஓப்பனிங் வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது அனிருத்துக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் சரியா போகல. அதுக்கப்புறம் என்ன காரணம்னா மெய்யழகன் ஒரு படம் கூட வந்துச்சு பாத்தீங்களா, அந்த மெய்யழகன் கொஞ்சம் டீசெண்டா போயிட்டு இருந்துச்சு. ஆமா, அதுக்கு டீசெண்டா கார்த்தி படம் ஓப்பனிங் வீக்கெண்ட் போயிட்டு இருந்துச்சு. கார்த்தி படம் சத்யம் சுந்தரன் உங்க பேர்ல உங்க ஊர்ல ரிலீஸ் ஆயிருந்திருக்கும் அந்த படம். ஆனா அதை விட லப்பர் பந்து அதை விட இல்லைன்னா லப்பர் பந்து 3வது வாரத்துல சூப்பரா பிச்சுட்டு போச்சு. 2வது வாரத்துல லப்பர் இப்ப லப்பர் பந்து தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. வேற எந்த படங்களை விட தமிழ்நாட்டுல அதிகமா போற படம் லப்பர் பந்து தான். ஏதாவது கொரியன் சஜஷன்ஸ் சொல்ல முடியுமா? ஏதாவது வெப் சீரிஸ், மூவி? நம்ம பழச சொன்னது எது கேட்டீங்கன்னா புதுசு நான் எதுவுமே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வந்து பாக்கலன்னா நீங்க பாக்கணும்னா நீங்க வந்து கொரியன்ல வந்து டைம் டிராவல் ஜானர்ல பாக்கணும்னா நான் ஸ்டார்டிங்ல சொல்றது சிக்னல், டனல், இதுல 2ல ஒண்ணு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்து எது வேணா பேசலாம். சிக்னல் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு வாக்கி டாக்கி மூலமா வரக்கூடிய ஒரு டைம் டிராவல். ஹிந்தில ரீமேக் பண்ணிட்டாங்க அவங்க. அப்படிங்களா? அப்படிலாம் டனல் பாருங்க. டனல் பார்த்ததுல டனல் பாருங்க. டனல் வந்து நீங்க வந்து கொரியன் வெப் சீரிஸ் பாருங்க. 2016 17 இருக்கும் டனல். அத பாருங்க. 2016 நினைக்கிறேன். அத பாருங்க. வெப் சீரிஸ் கே டிராமான்னு போடுங்க. டனல் கே டிராமான்னு போட்டு பாருங்க. ஏன்னா வந்து மூவி அதே பேர்ல தான் இருக்கும். சிக்னலும் பாத்தீங்கன்னா ஒரு மூவி இருக்கும். டனல்லையும் ஒரு ரீமேக் பண்ணாங்க. சிக்னல் இப்போ வந்து ரீமேக் பண்ணாங்கல்ல. வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு.
நான் டீசர் வந்தப்ப பிரகாஷ் நாட்டை சொன்னேன். அப்ப அவர் வந்து விட்டுட்டாரு. அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு 6 எபிசோட் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 எபிசோடு ப்ரோ, 8 எபிசோடு. பரவாயில்ல ப்ரோ, நல்லதா இருக்கு. ப்ரோ பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்களோட ஏஜ் என்ன ப்ரோ? பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான். சின்ன பையன் மாதிரி இருக்கேன்ல, அப்ப சின்ன பையன் தான். இல்ல இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல ப்ரோ. இல்ல பிரகாஷ் நான் இப்போ வந்து இவரு ரமேஷ் பாலா ட்வீட் பண்ணியிருக்காரு, கங்கு ஆடியோ லான்ச் வந்து அக்டோபர் 20 தான் சொல்லி. சூப்பர். நான் சொன்னா நம்ப மாட்டேன்ட்டீங்க, அவங்க சொன்னா நான் போவேன்ட்டீங்க. போங்க. சரி வரீங்களா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ, சாரி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. தாபு அதே வேல்பாரி கதை ப்ரோ நிறுத்திட்டீங்க? டெய்லி ஒருத்தர் வந்து கேட்டுறீங்க, டெய்லி நான் ஒரே வார்த்தை திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இத மாதிரி இந்த ஆர்வத்தை கேட்கறது காட்டுட்டா கூட நான் டெய்லி வேல்பாரி கதை சொல்லி இருந்திருப்பேன். போங்க. இல்ல ஏன்னா நிறைய பேர் ஆர்வம் காட்டல, அதனால வந்து நிப்பாட்டிட்டேன். பட் இப்பயும் சொல்றேன், யாருக்காவது வேல்பாரி இங்க இப்ப கேட்டுட்டு இருக்க லிசனர்ஸ்க்கோ இல்ல இனிமேல் நாளைக்கு காலையில கேட்க போற லிசனர்ஸ்க்கோ வேல்பாரி சீரியஸா உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கமெண்டோ ஏதாவது பண்ணி ஒரு மொத்தமா சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் நீங்க எத்தனை பேர் சொல்றீங்களோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மனசை ரெடி பண்ணிக்கிட்டு, இவ்வளவு பேர் கதை கேட்கறாங்க, இதுக்கு பிக்சரா நம்ம கதை சொல்லுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்காச்சும் நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெகுலர் கதை சொல்றேன். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேல்பாரி நான் சொல்லியிருக்கிறது வெறும் ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் தான். இதுக்கு மேல மெயின் கதைகள் வரப்போகுது. அந்த கதையில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்பிளா சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கே, மிரட்டலா இருக்கே, பயங்கரமா இருக்கு, ஐயோ அப்படியா, ஐயோ அப்படியாங்கிற அளவுக்கு போகும். நம்ம இப்படிலாம் சொல்லாம சிம்பிளா அரைக்கி வச்சு சொல்லுவோமேங்கிறக்க பொறுமையா ஆரம்பிச்சது. அதை இதுக்கு மேல யாரும் இவ்வளவும் கேட்க ரெடியா இருக்கீங்க, தயாரா இருக்கீங்கன்னு வேணா சொல்லுவேன். சில சில ட்விட்டர் பேஜஸ் எல்லாம் பார்ப்பேன், இந்த ஒரு போட்டோ போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஆர்டி வரட்டும், நான் வந்து முழுசா வேற மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் இதுக்கு பத்தி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது மாதிரி இப்ப நம்ம அப்படி சொன்னாதான் ரெஸ்பான்ஸ் வரும் போல இருக்கு. நம்ம ஜெனியூனா வந்து கமெண்ட் பண்ணுங்கயா, யாராவது இதுக்கு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னா அதையெல்லாம் எதுக்கும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் இருக்கு, இதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால யாராவது ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு இது ஒரு முடிவு வந்துட்டு சொல்லுங்க. வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுத்துருவோம், சொல்லலாமா வேணாமா எடுத்துருவோம். நம்ம எதுக்காக நிப்பாட்டணும் உங்களுக்கு திரும்ப சிம்பிளா சொல்றேன், ரெஸ்பான்ஸ் சரியா இல்லை, அதனாலதான் நிப்பாட்டி இருக்குது. நீங்க சொல்லதே 3 நாள் தான் ப்ரோ, நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் ஹலோ அது வச்சுட்டு இல்ல தாமபுரத்துல பேசுறது கட்டாய கேக்குது, தெளிவா கேட்கல எனக்கு. பிரகாஷ் ப்ரோ கேட்கலையா ப்ரோ? இல்ல நடுவுல விட்டு விட்டு கேக்குது. கோகுல் ப்ரோ வேற நடுவுல பிரகாஷ் ப்ரோ கிட்டே இருக்காரு ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் லிஜனர் போறேன், நீங்க பேசுங்க. தேங்க்ஸ். ஓகே ஓகேங்க ப்ரோ. ஆனா ஒண்ணு எத்தனை பேர் இல்ல கமெண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம், இல்ல எத்தனை பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். அத்தனை பேருக்கு மட்டுமே நம்ம சொல்லுவோங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா. ஆனா ஒண்ணு இல்ல, சொல்ற ஆசை எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு வந்து என்னடா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அது தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சொல்லணுங்கிறத எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்கும். எப்பவுமே அதே ஒரு மெயின் விஷயமே. சொல்றதுல சுவாரஸ்யம் ஜாஸ்தி, நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயத்த. அதனால வந்து சொல்லணும்னு ஆசை இருக்கு. ப்ரோ நீங்களும் சுகுமார் ப்ரோ சினிமா சேர்ந்த அந்த வேலை பார்த்துட்டீங்களா? பாக்குறாங்கல்ல என்ன? அதாவது எப்படி சொல்றது, சினிமா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல இருக்கோம். ஆமா உண்மை. ப்ரெஸ்ல இருக்கோம். சினிமா இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவோம்ல, இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி இருக்கோம். சினிமாக்குள்ள வேலை பார்க்கல, சினிமா தாண்டிய வேலை பார்க்குறோம். ஆனா சினிமாக்காக வேலை பார்க்குறோம், அவ்வளவுதான். ஓகே. சுகுமார் அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜெர்னலிஸ்ட் கிட்டத்தட்ட ஜெர்னலிஸ்ட் மாதிரி. அவர் சினிமா சினிமா ஜெர்னலிஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அவர் கையில தான் சினிமா இருக்கு. சினிமால அவர் கையில தான் சினிமா இருக்கு ப்ரோ. கரெக்ட்டா துப்பறிவா யாரு சுகுமார் ப்ரோவா? ஆமா இல்ல இவர் பரணி கேட்டது எப்படி இருந்துச்சுன்னா, தம்பிராமையா கும்கி படுத்துற யாரு இவனா அப்படின்னு கேட்ட அதே டோன்லயே இருந்துச்சு. பரணி கொஞ்சம் நல்லா கேளுங்க, நீங்க கேக்குற டோன்லாம் அப்படிதான் இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் பயமுத்துற மாதிரியே இருக்குங்க. கொஞ்சம் ப்ரோ நோட் பண்ணீங்களா, பரணி செய்யறானோ இல்லையோ அப்பப்போ பிரகாஷ் செஞ்சிருவாரு. ஆமா கரெக்டா. பரணி கேக்குற டோன் அப்படிதான். யாரு சுகுமார் ப்ரோவா அப்படின்னாருங்க அவரு கேட்ட. அப்படிதாங்க இருந்துச்சு. நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் நல்லதுதாங்க. ஏன் எதுவுமே பேச மாட்டீங்கன்னு சொல்றோம், யாராவது பேசுறப்ப கை தட்டி பாராட்டுறோம், அவ்வளவுதானே.
பிரகாஷ் உங்களுக்குன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலா செய்யறாரு. ஏங்க எனக்கு புரியல. அது நான் அவரை செய்யறீங்களா, அவர் என்ன செய்யறாருங்களா? எனக்கு புரியல. எனக்கு சொன்ன ஆரம்பத்துல செஞ்சது பரணி, அதை விட்டுறீங்க. நான் ஜென்ரலா தான் கேட்டேன். நீங்க தான் ஏதாவது என்ன வச்சு கோத்து விட்டு இந்த மாதிரி பண்றீங்க. உங்க வார்த்தை இருக்குல்ல, வார்த்தை டோனை சொல்றேன். வார்த்தை டோன் நீங்க இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. நீங்க சொன்ன டோனை யாரு சுகுமார் ப்ரோவா? அப்படி தெரியாம தானே நான் கேட்டேன். அவரு ரெஃபர் பண்றது அவரை தானா அப்படின்றது தெரியாம நான் ஜென்ரலா தான் கேட்டேன். உங்களுக்கு அப்படியே சொல்லிதான் சொன்னேன் சுகுமார் ப்ரோ அப்படின்னு சொல்லிதான் சொன்னேன். அதுக்கு ரெஃபரன்ஸ் அதான் நான் சொல்றேன். அவரு பேர் தெளிவா சொல்றாரு. ஆனா பரவாயில்ல, ரைட்டு போயிட்டு போயிடுங்க. சென்னை இதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு கங்குவா அக்டோபர் 20 கங்குவா ஆடியோ லான்ச் உறுதி ஆயிடுச்சுன்னா சுகுமார் ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணி. ஏன்னா நமக்கு ரமேஷ் பாலா அவர் சொன்னா ஓகே, பட் சுகுமார் ப்ரோ சொன்னா தான் நான் நம்புவேன். ஏட்டையா கொடுத்தா நான் போவேன். இல்ல சுகுமார் தான் ஃபர்ஸ்டே சொன்னாரு அக்டோபர் 20. நான் தான் நம்பல. கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு நீ கூட சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா ஸ்பேஸ் தான் நான் சுகுமார் ப்ரோ அப்ப பிரகாஷ் ப்ரோ சொன்னது கரெக்ட் தான். நம்ப மாட்டேன். பிரகாஷ் ப்ரோ சொன்னாருன்னா நம்ப மாட்டேங்க. ஏதாவது ரேரா தான் நம்புவேன். பாத்துங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருந்துச்சு. சினிமா விஷயத்துல மட்டும் நம்புவாரு. ஜென்ரலா எல்லாமே நம்புவேன் அப்படின்னு இல்ல. எனக்கு நம்பிக்கை எல்லாம் வரும். எல்லாம் யாரு எது சொன்னாலும் நான் நம்பிடுவேன். ஆனா இப்போதான் எனக்கு வந்து எது சொன்னாலும் நம்புறான்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிடுறாங்களா, அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதேங்கிற மோடுக்கு போயிட்டு அப்படி பாருங்க. அப்படி இல்ல, நான் எல்லாரையும் நம்புவேனா, ஆனா இப்ப கொஞ்சம் டவுட்ஃபுல் ஆயிடுச்சு ரைட்டா. இங்க பாருங்க, இப்பயே கமெண்ட்ல பாருங்க, ப்ரோ வேல்பாரி ஸ்டோரி வேண்டாம் ப்ரோன்னு அவ்வளோ அளவுக்கு வேண்டாமே அவ்வளோ அழுத்தி சொல்லியிருக்காரு ஒருத்தர். இது மாதிரிதான் ஏகப்பட்ட கமெண்ட் யூடியூப்ல வரும்போது தான் நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டு அடையா அப்பா பாப்பா இவ்வளவு பேர் வேணான்னு சொல்றாங்க, இதுக்கு மேல என்னப்பா வேணும். ஒருத்தர் வந்து பரணி வயசு கேட்டாரு. பரணி பேசுறத வச்சு பார்த்தா 30 தாண்டிட்டாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்றேன். பரணிக்கு வந்து 39 பாட்டி தொடர வயசு தான். உடனே நீங்க 30 40 சொல்லிடுறேன். 39 தான். 29 19க்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அது மாதிரி அவருக்கு 39 தான் ஆகுது. இல்ல ப்ரோ, அவர் வந்து நான் தலைவா படத்துக்கே ரிவ்யூ போட்டேன்னு சொன்னாரு. அந்த படம்லாம் வரப்ப நான் காக்கா முட்டை படத்துல வர பண்ற மாதிரி இருந்தேன். கேட்டா 2K கிட்டாரு. கரெக்ட் நானும் அதேதான் யோசிச்சேன். தலைவா படத்துல ரிவ்யூ பண்ணா நான் அப்பவே சின்ன பையன் தாங்க. அந்த இந்த போன் இருக்குல்ல, அதான் 2013 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 9 ஃபர்ஸ்ட் பிளான் ரிலீஸ் பண்ண 2013 11 வருஷம் அதுவே ஓகேவா. அப்பயே உங்களுக்கு ஒரு 20 உங்களுக்கு ஒரு அப்ப உங்களுக்கு 28 வயசுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு 11 வயசு. இது மாதிரியா ஒரு கட்டத்துல நான் யூடியூப்ல பாக்குறேன், இந்த புலத்தி குழந்தை வந்து ரிவ்யூ பண்ண அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க எல்லாரும். அதெல்லாம் அது நீங்க தான் அப்படி கூட வச்சுக்கோங்க. நான் வந்து டைகர் ஃபயர் குழந்தையா கூட இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி கேட்டாலும் வயசு சொல்ல மாட்டேன்றாரு. வாய்ப்பே இல்ல. சரி ப்ரோ, அந்த வயசுல நீங்களே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணீங்களா? 27 இருக்கும். இல்ல புரியல, என்னன்னு தெரியல. ஆதி என்ன சொல்ல வந்தாரு, அதுக்கு நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல அந்த வயசுல சொல்லுங்க ப்ரோ நீங்களே. ப்ரோ வேல்பாரி ஸ்டோரியே யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஹலோ ப்ரோ கேக்குதா? நான் பேசுறேன் ப்ரோ, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கேக்கல ப்ரோ. அட யாரு பேசுறீங்க, ஒண்ணுமே புரியல. நான் பாலு பேசுறேன். ஓகே ப்ரோ, ஒண்ணும் இல்ல ப்ரோ. இது வேல்பாரி ஸ்டோரிங்க நீங்க ஒரு படத்து அளவுக்கு சுருக்கி கரெக்டா சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டோரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். புக்ல இருக்க பையன் சொல்லாம ஒரு பார்ட்டா இந்த பார்ட்டை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துல டோட்டலா கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி நல்லா ரொம்ப ஸ்கிரிப்டா நீங்க பண்ணீங்கன்னா நிம்மதியா இருக்கும். ஏன் ப்ரோ அவரு சொல்லி அவர் சுருக்கி சொல்லி அது யாருன்னா வந்து திரும்பி ஒரு படமா எடுத்து சங்கரோட வாழ்க்கையில விளையாட பாக்குறீங்க? எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்துட்டு பேசுனாங்களா? இப்ப எனக்கு எதுவுமே கேட்கல. கோபிநாத்னு ஒருத்தர் பேசினார்னா இல்ல எல்லாருமே வந்துட்டு பிளேயிங் பேஸ்கெட் பால் இன் மை லைஃப்னு வந்து ஒருத்தர் பேசுவாரு. அப்புறம் இல்ல ப்ரோ, அப்படி சொன்னீங்கன்னா அடுத்த அது கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூப்ல ஒருத்தர் இந்தியன் ஸ்டோரி ஒண்ணு போட்டாரு ஒருத்தர்.
அது ஸ்டோரி வந்து அவரு மேக் பண்ணி ஸ்டோரி அப்படியே அந்த காஸ்டிங்லாம் அப்படியே வச்சுட்டு அவர் ஒரு ஸ்டோரி எழுதினாரு. அந்த ஸ்டோரி கேட்கவே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி படம் எடுத்து விட படம் நல்லா இருந்துச்சுடா, ஏன்டா அப்படி வெளியே வாங்குறீங்க? பிரகாஷ் ப்ரோ அந்த மாதிரி சுருக்கி கதையா சொல்றது பிரச்சனை இல்ல. ஆனா அது இவர் சொல்லி முடிச்சு அதுக்கப்புறமா அது நிறைய படத்துல வந்துருச்சுன்னா முதல்ல யாரு பிடிப்பாங்க பாத்தீங்கன்னா நம்ம இவரை தான் பிடிங்க இவரை அப்படின்ற மாதிரி. ஸ்டோரி ஓப்பன்ல தான் இருக்கு. அது வந்து யாரும் விக்காம இல்ல தரமா இல்ல அப்படி இல்ல கோபிநாத் ப்ரோ, ஒரே விஷயம் ஆக்சுவலா வந்து என்னன்னா பொன்னியின் செல்வனும் அதே மாதிரி தான் நிறைய இது இருக்கும். பட் அது மூவியா மேட் பண்ணாங்க. அதுவுமே வந்து வேற ஒருத்தர் ரைட் பண்ண ஒரு இதுதான் மேட் பண்ணாங்க. அது வந்து மணிரத்னம் இது பண்ணது இல்ல, இன்னொருத்தர் எழுதுனா இன்னும் நாடகமா போட்ட அந்த ஸ்டோரியை தான் படமா வந்து ரைட் பண்ணி எடுத்தாங்க. இல்ல ஒருத்தர் பேசுறாங்கன்னா நீங்க இடையில வந்து குறுக்கிடாதீங்க. அவங்க என்ன பேச வராங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க முதல்ல. ஓகே ப்ரோ. யார் ப்ரோ? யார சொல்றீங்க? யார சொல்றா புரியல எனக்கு. ஐடியே புரியல, கான்செப்டே புரியல. இப்ப டிவிக்கு எனக்கு அந்த கான்செப்ட் புரியல. நான் கோபிநாத் பேசுறப்ப நான் குறுக்க பேசுறேன்னு சொல்றீங்களா? தெரியல என்னன்னு எனக்கு சீரியஸா தெரியல. ஓகே இல்ல நான் சொல்றேன் ஒரே நிமிஷம். அதனால வந்து இது வந்து இவர் பிரகாஷ் ப்ரோ வந்து ஆல்ரெடி ஒரு சொல்லியிருந்தாரு, இந்த வேல்பாரி ஸ்டோரி வந்து நான் வந்து ஸ்கிரீன் பிளே மாதிரி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து இன்னொன்னும் சொல்லியிருந்தாரு, இந்த கதை வந்து ரொம்ப டீட்டெயில்டா ஒரு மாதிரி போகும். ஸோ அதை வந்து சுருக்கி சொல்றதும் ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி தான். அது ரொம்ப டீட்டெயில்டா இருக்குன்ற மாதிரி. ஸோ ஒன்னாவது அந்த புக்குக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து அது படமா எடுக்கிறாங்கன்னா அது அவங்க சாய்ஸ், அவங்க ஒப்பீனியன் எதுவுமே இருக்கும். பட் பிரகாஷ் ப்ரோ பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட டெசிஷன் தான். அது கதையா 2.5 மணி நேரத்துல சொல்ல இல்ல முடியல. ஓகே, இப்போ நான் சொல்லிடுறேன். அதுக்கு பரணி இப்போ நான் வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். நான் வந்து வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் 3 ரூட்ல வச்சிருந்தேன். ஒன்று வந்து சினிமாக்கு ஏற்ற மாதிரி டோட்டலா இப்போ நம்ம சினிமா ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட்ல ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபார்மெட்ல 2 பார்ட்டா பிரிச்சு பார்ட் ஒரு கதையாகவும் 2வது பார்ட் ஒரு கதையாகவும் சொல்றதுக்காக 2 பார்ட்டா பிரிச்சு சினிமா ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம்னு சொல்லி ஒரு பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அடுத்தது என்னன்னா புக்ல உள்ள ஃபார்மெட்ல சொல்லலாம் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா பட் ரெண்டையுமே சொல்லாம புக்ல உள்ளதை ஏன் ஸ்டைல்ல சொல்லலாம்னு சொல்லி 3வது ஃபார்மெட்ல சொன்னேன். எதுக்காக அதை அப்படி சொன்னேன் அப்படின்னா, சினிமா ஃபார்மெட்ல உள்ள ஸ்க்ரீன் பிளே நம்ம சொன்னோம் அப்படின்னா அது நம்மளோட உழைப்பு, அது பயங்கரமா அதில் போடுறோம். அதை வந்து அப்படியே போடுறப்போ வந்து உங்களோட உழைப்பை போட்டு நீங்க வந்து வெளிப்படையில சொல்லணும், உங்களுக்கு பயன் இருந்தா சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு நிறைய நண்பர்கள் வந்து அது நலம் விரும்பிகள் வந்து நமக்கு சொன்னாங்க. அது உண்மையாலுமே எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு உழைப்பை போட்டு அதை இன்னொருத்தவங்க நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு அதை விட்டுட்டு 2வது ஆப்ஷன் சொல்ல வேணாம். ஏன்னா புக்ல உள்ள மாதிரி அப்படியே படிச்சு சொன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், புக்ல உள்ளதை நம்ம ஸ்டைல்ல ஒரு கதையை சொல்லுமேன்னு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே ஆர்டர் மட்டும் மாற்றி நான் உங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தேன். 2வது பார்ட்டில் வர்றதை நான் முதல்ல சொல்லி ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மெட்டில் போய் அதுக்கப்புறம் இப்படி தான் நான் கொண்டு போனேன். இப்படி தான் நான் வந்து இந்த வேல்பாரி கதையை ஆரம்பித்து வேல்பாரியோட இன்ட்ரோ வரைக்கும் மட்டும்தான் நமக்கு கதையை சொல்லி முடிச்சிருக்கேன். அதாவது வேல்பாரி ஹீரோ உள்ள வராரு, அது வரைக்கும் தான் நான் உங்களுக்கு வேல்பாரி கதையை இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஓடி இருக்கும். ஆடியோவாக கேட்டிங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பிரகாஷ் நான் கட் ஆயிடுச்சுனா இல்ல பேசலையா? ஹலோ எனக்கு கேட்டுச்சு பிரகாஷ் பேசுனது. எப்ப கட் ஆச்சு பாருங்க? கட் ஆச்சு அப்படியா? தெரியலையே, நான் எங்க கட் ஆனேன்னு எனக்கு தெரியல. அந்த வேல்பாரி 1.25 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னதான் கட் ஆச்சு. வெறும் ஆடியோவா நான் உங்களுக்கு கதையில சொன்னதே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனா இது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அந்த சீன் எல்லாம் பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அதுவே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் சீக்வன்ஸ் எல்லாம். அதே நான் உங்களுக்கு சுருக்கி சொன்னதே 1 மணி நேரம். இதே நம்ம ஸ்கிரீன் பிளே ஃபார்மெட்ல சொன்னோம்னா அது ஒரு 1/2 மணி நேரத்துல கொண்டு வரலாம்னு வச்சுக்கோங்க படத்துக்கு ஃபார்மெட்ல. பட் அப்படி சொல்ல வேணாம்ங்கிற காரணத்தினாலதான் இப்படி மாத்தி சொன்னோம் நம்ம. ஆனா இப்படி சொன்னாதான் உங்களுக்கு வந்து கதை உங்களுக்குள்ள உள்ளுணர்வு இறங்கும். கதைக்குள்ள நீங்க வந்து கதைக்குள்ள நீங்க போவீங்க, அந்த உலகத்துக்குள்ள போவீங்க. அதையும் நான் சுருக்கி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கதைக்குள்ள ஒட்டாது உங்களுக்கு. அதனாலதான் அந்த காரணத்தினால மட்டும் தான் நம்ம ரொம்ப சுருக்காம அதே சமயத்துல ரொம்ப விரிவாக்கமா போகாம நான் அப்பே சொல்லிப்பேன். அப்பே சுகுமார் ப்ரோ சொன்னார், இதெல்லாம் அப்புறமேட்டு சொல்லலாம்னு சொல்றீங்க அப்படின்னாரு. நம்ம ரெகுலரா கேப் விட்டு அதை 1 நிமிஷம் லைன்ல இருக்கு. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ப்ரோ இது சென்னையில இது எஃப்டிஓ ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்போ ப்ரோ ஓபன் பண்ணுவாங்க? இதுக்கு வேட்டையனுக்கு. வேட்டையனுக்கா?
தெரியலையே. ஆல்ரெடி வெற்றி பண்ணிட்டான் ப்ரோ. ஆல்ரெடி வெற்றி பண்ணிட்டான் ப்ரோ. இல்ல அது ஒன்னொன்னா 12 நைட் கூட இருந்தா பண்ணிடுவேன். 12 இருந்தா ஓபன் பண்ணிருக்காங்க. இல்ல அதான் இதுதான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா பண்ணுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. எப்படி ப்ரோ வந்திருக்கு படம்? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்ல? இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு தான் ப்ரோ டீம்ல இருக்கிறவங்க தான் வந்துட்டு கான்பிடென்டா இருக்கு. படம் நல்லா தான் வந்திருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இந்த கோட் கலெக்ஷன் வந்து இவங்க 400 போட்டிருக்காங்களே, அது வந்து உண்மையா இல்ல? கலெக்ஷன் பத்தி நம்ம எதுவும் நம்ம பேச முடியாது. உண்மையா பொய்யான்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ப்ரொடியூசர் சைட்ல இருந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்துட்டு அதை பத்தி நம்ம வந்து ஃபர்தரா பேசலாம்னால. ஏன்னா அவங்க சைட்ல இருந்து எதுவுமே பேசல அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண எதனா ஒரு லாஜிக் இருக்கும். ஓ ஓகே ஓகே. நான் புதுசு எனக்கு எதுவும் தெரியாது, அதான் கேட்டேன். இங்க இல்ல இல்ல அதுக்கு அப்படி சொல்லல. யூஸ்வலா கலெக்ஷன் வந்துட்டு ஒரு ட்ராக்கர்ஸ் ஒரு மாதிரி போடுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி வந்து ட்ராக் பண்ணுவாங்க. அது ரியலா வந்து எதுவுமே ரியலா இருக்காது. நம்ம பாக்குறது எதுவுமே வந்து ரியாலிட்டி கிடையாது. இப்போ வந்து ஒரு சில இதுவெல்லாம் வந்துட்டு அதிகமா கணக்கு காட்டினாலுமே வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதே சேம் டைம் கம்மியா சொன்னாலும் வந்துட்டு அது படத்தோட இது பாதிக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கு. ஸோ இது நம்ம பாக்குறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு 50% உண்மைனா மீதி 50% வந்துட்டு அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் வந்து சொல்லிக்கிறேன். அதனால நம்ம அதுதான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பத்தி நம்ம பெருசா ஓகே இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ மோரலஸ் ப்ரொடியூசர் போட்டா நம்ம ஆஃபீஷியல் மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல அவங்க தானே வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனி போட்டாங்கன்னா வந்துட்டு அதுக்கு மேல யார் சொல்லுவா? இப்போ நம்ம வேற யாருன்னா சொன்னோம்னா ப்ரொடக்ஷன் சைட்லயே ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்கன்னா வந்து அதை மீறி நம்ம வந்துட்டு எதுவும் பேச முடியாதுல்ல. ஓகே ப்ரோ ஓகே. இது எங்களுக்கு ட்ரெய்லர் தான் பெருசா ரீச் ஆகல. தலைவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டனால படம் பெருசா போகுன்னு நம்புறோம். இல்ல ப்ரோ ட்ரெய்லர் ரீச் ஆகலன்னுலாம் கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து ஒரு மாஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப மாசா வந்து ஒரு இதுவா எல்லாமே ஜெயிலருக்கு அப்புறமா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆயிருக்கும். அது அந்த மாதிரி ஒரு இதுவா வந்து இப்போ மனசுல பாட்டு பாருங்க. அது 50 மில்லியன் கிராஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. அது பயங்கர ரீச்ல போயிட்டு இருக்கு அந்த பாட்டு. அது 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 அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து திடீர்னு வந்து ட்ரெண்ட் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. அது வேட்டையன்ல இருந்து இப்படி இது கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் அப்படின்னும் போது இந்த படத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப அது வந்தது இல்ல. அந்த மாதிரிதான் மூவியுமே வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. எதுவுமே வந்து ஆடியன்ஸ் பார்த்து வந்து அந்த ரெஸ்பான்ஸ் சொல்ற வரையுமே வந்து யாராலுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றது வந்து அது ஆடியன்ஸால தான். ஏன்னா டீம்ல இருக்கிறவங்க பார்க்கும்போது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது ஏன்னா வந்து அவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு 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 இதுவா மிக்சிங் இல்லாம ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் அவுட்ல வந்து ஒருத்தவங்க ஒரு 10 பேர் மட்டும் வந்து படம் பார்ப்பாங்க. ஓகே ஓகே ப்ரோ. அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால அது ஆடியன்ஸோட வந்து அது அவங்க எப்படி அதை ரிசீவ் பண்றாங்கன்றதும் இருக்குல்ல. யாருமே வந்து படம் வந்து தோக்கணும்னு எடுக்க மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி பெரிய படம் மெயினா. ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இல்ல கண்டிப்பா படம் ஜெயிக்கும் நம்புறோம். அஜித் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ்லாம் சப்போர்ட் பண்றாங்க. இல்ல எல்லாமே நல்ல படம் தான். அஜித் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் இல்ல ப்ரோ. எல்லா ஃபேன்ஸ் சினிமா பிடிக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல படம் வரும்போது இப்ப லப்பர் பந்து எல்லாம் எடுத்துக்கோங்க. அது வந்து படம் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து அது இந்த அளவு ஹைப்பே கிடையாது. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த படத்தை வந்து இன்ன வரைக்கும் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரிதான் மகாராஜாக்கும் இருந்தது. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல படம் வந்து இண்டஸ்ட்ரியில வரும்போது அது நீங்க வந்துட்டு அது வந்து ஃபேன்ஸ் ஃபைட்லாம் வந்து நம்ம விட்டுட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அந்த மாதிரி தான் வந்து நிறைய படங்கள் ஜெயிலரே நீங்க எடுத்துக்கீங்களேன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அந்த டைம்லயும் ஃபேன்ஸ் ஃபைட் இருந்தது, எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனா வந்து அந்த படம் நல்லா இருக்க வாட்சில அவ்வளவு கரெக்ட் பண்ணுச்சு. இல்ல அதுதான் நம்ம சொல்றேன். இப்போ அவ்வளவு நாள் ஓடிச்சு தியேட்டர்ல. இல்ல இங்க ஆன்லைன்ல தான் இப்படி இருக்கு. நானே வந்து கோட் வந்து ஒரு 4 டைம் பார்த்தேன் ஃபேமிலியோட. அது இங்க ஆன்லைன்ல தான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, ஏன்னு தெரியல. இப்போ அவர் தான் நம்பர் 1 ஒத்துக்கிறோம். பட் இருந்தாலும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இது நம்பர் 1 நம்பர் 2 அதெல்லாம் விஷயமே கிடையாது ப்ரோ. இப்போ இந்த படம் வந்து இப்போ வந்து கோட் வந்து நல்லா போச்சு அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் இப்போ வேட்டையன் நல்லா போச்சு அப்படின்னா இப்போ அந்த படம் இந்த வருஷத்துல இந்த படம் வந்து மேல வரும். அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு படத்தோட ஒரு படம் வந்து நல்லா வந்துட்டே தான் இருக்கும். அது வந்து யாராலுமே இது பண்ண முடியாது. ஏன்னா வேட்டையனுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ கங்குவா வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து கங்குவா வருது நவம்பர் 14. அதுக்கப்புறம் இப்போ தீபாவளிக்கே நிறைய படம் வருது. சின்ன படங்களா இருந்தாலும் சரி, அது பெரிய படங்களா இருந்தாலும் சரி, படம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறிடும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ.
கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா படம் ஜெயிக்கும் அதே நம்புறேன் மாதிரி ப்ரோ. நல்லா இல்ல, ஒரு படம் வந்து நல்லா இல்ல அப்படின்னா நம்ம என்னதான் ஆன்லைன்ல நம்ம வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம வந்து பேசினா கூட அது ரிசல்ட் தெரிஞ்சிடும்ல. ஏன்னா அந்த மாதிரி வந்து எல்லா படத்துக்குமே நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலுமே வந்துட்டு நல்லா இல்லாத படத்தை வந்துட்டு ஒரு 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 வாரத்துக்கு மேல பேச முடியாது அதை பத்தி பெருசா. கண்டிப்பா. இல்ல நான் ஃப்ராங்காவே சொல்றேன். எங்க சைடுல இருந்தே வந்து நெறைய ரொம்ப பிளான் பண்ணி முன்னாடியே வீடியோலாம் எடிட் பண்ணிலாம் பண்ணாங்க. பட் கோ டூ ஒரு யார் என்ன பண்ணாலும் பண்ண முடியல. நான் அதே தான் நம்புறேன் இந்த படத்துக்கும். என்னதான் விஜய் ஃபேன்ஸ் வந்து இது பண்ணாலும், இந்த படத்தோட பொட்டன்ஷியலுக்கு அது நல்லா பண்ணும்னு நான் நம்புறேன். ஆமா ப்ரோ. இப்போ இப்போ ரஜினி படமா இருந்தாலும் சரி, அது விஜய் படமா இருந்தாலும் சரி, இப்போ படம் வந்துட்டு நல்லா இருந்தா வந்து அது யாராலையுமே டீக்ரேட் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து எடுத்துக்கோங்க, இப்போ நீங்க அண்ணாத்த டைம்ல வந்து படம் வந்துட்டு அது ரொம்ப பயங்கரமா இருந்திருந்ததுன்னா யாரு வந்து ஆன்லைன்ல என்ன பேசியிருந்தாலுமே அந்த படம் வந்துட்டு யாராலையுமே ஸ்டாப் பண்ணிருக்க முடியாது. அதே ஜெயிலருக்கும் அப்படி பண்ணிருப்பாங்க. ஆனா ஜெயிலரை வந்து அந்த படத்தை வந்து ஸ்டாப்பே பண்ண முடியல. பீஸ்டுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனா கோட்டுக்கு அதே மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனா கோட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஆடியன்ஸ் கீழே போயிடுச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சும்மா ஒரு பார்ட் தான். கண்டிப்பா. நம்ம என்ன வேணா பேசிட்டு வரலாம் ப்ரோ. அதெல்லாமே படத்தை வந்து பெர்சன்டேஜ்ல அளவு கூட அஃபெக்ட் பண்ணாது ப்ரோ. நல்ல படம் எப்பவுமே அஃபெக்ட் பண்ணாது. கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. நீங்க அது கண்டிப்பா வந்து வேட்டையன் எல்லாருமே வந்து ஜெயிக்கணும். அது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு படமா வரணும் தான் எல்லாரும் எதிர்பார்க்கறோம். ஏன்னா இதுல நிறைய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம வந்துட்டு ஜெய்பீம்க்கு அப்புறமா வந்து அந்த டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு வந்து அதுல வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது இன்னும் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சுல. கண்டிப்பா. அந்த அந்த ஒரு இதுல எல்லாருமே வெயிட் பண்றோம். கண்டிப்பா வந்து பார்ப்போம். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் ப்ரோ. இது விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், மற்ற ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது ஒன்று தான் ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. சுகுமார் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எஸ்டிஆர் 48 என்ன ப்ரோ அப்டேட் எதுவுமே இல்லாம ரொம்ப நாளா அப்படியே பெண்டிங்ல இருக்க மாதிரி இருக்கு. ஒரு நடுவில் தக் லைஃப் ஷூட்டிங்கும் போயிட்டு வந்தார், அதுவும் ஷூட் ரேப்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கே ப்ரோ. ப்ரோ எஸ்டிஆரோட அடுத்த படம் வந்துட்டு அஸ்வத் மாரிமுத்து அவர் தான் வந்துட்டு அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறாரு. ஆல்மோஸ்ட் வந்து அதுதான் வந்து டாக்ல இருக்கு. யாருக்கு ஐயா? டிராகன் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கு பண்ணாங்க அடுத்த படம்? கேட்கல. இல்ல அடுத்த படம் யாருக்கு பண்றாரு அவருன்னு கேட்டேன். யார் எஸ்டிஆர் கேக்குறீங்களா? ரஜினி சாருங்க பண்றாரு. கேட்கல ப்ரோ. நீங்க இல்ல எதை ப்ரோ, பத்தி அடுத்த பேசுறீங்கன்னு ஹீரோ தெரியல. வச்சு ரஜினி சாரை ஹீரோ வச்சு பண்றாரான்னு கேக்குறேன். யாரு ரஜினி சார் ஹீரோ வச்சு பண்றாங்க? எஸ்டிஆர் பத்தி தான் கேட்டாங்க ப்ரோ. இல்ல நான் ப்ரோ, அவர் கேட்டது எஸ்டிஆர் எஸ்டிஆரோட தேசிய அடுத்த பெரியசாமி படம் ப்ராஜெக்ட் ப்ரோ. நான் அதை கேட்டுட்டு இருக்கேன். அவரு 48 என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. 48 வந்து தேசிங் பெரியசாமி ப்ராஜெக்ட் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் இப்போ. 48 அதுக்கு முன்னாடி வந்து டிராகன் படம் டைரக்டர் சொன்னல, அது அஸ்வத்தோட டைரக்ஷன்ல தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து வரும். அதுக்கு அடுத்த படம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு தேசிங் படமா வந்து வரும். அதுக்கு அடுத்த படமும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிறைய லைனப்ஸ் இருக்கு. அவருமே வந்து 2018 டைரக்டர் வந்து ஒரு கதை ஓகே பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒரு வேலைகளும் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு லைனப் இதுவா இருக்கு. ஆனா இந்த தேசிங் ப்ராஜெக்ட் வந்து எங்க பிளேஸ் ஆகும்ன்றது தான் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது என்ன ப்ரோ, பட்ஜெட் அதிகமா ஆனதுனால கம்மி பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு ப்ரோ. எதுவுமே அவங்க வந்து லண்டன் போனாங்க, ஏதோ மினியேச்சர் வச்சு ஏதோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல ப்ரோ, அது பெரிய படம். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி பட்ஜெட்டும் ஒரு பார்ட் தான் அந்த படத்துல. பார்ட் இல்ல, மேஜர் பார்ட் பட்ஜெட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பெருசா பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி படத்தை வந்து விசிபிளா வந்து அது ப்ரொடியூசரையே வந்து கன்வின்ஸ் பண்ணி அதை எடுக்க முடியும். அந்த மாதிரி படம் அது அந்த அளவுக்கு வந்துட்டு எஃபர்ட் வந்து இருக்கிற ஒரு படம் அது. அதனால வந்து அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து படம் கதை எல்லாமே ஓகே. பட் ஆனா அது நம்ம வந்து இன்னும் எவ்வளவு நல்லா நம்ம இந்த பட்ஜெட்ல பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து நிறைய இது பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கறனாலதான் டிலே ஆகுது. ஆனா தெலுங்கு அந்த இண்டஸ்ட்ரியிலே கேப்ல தான் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே அசால்ட்டா பண்றாங்களே ப்ரோ. நம்மளால முடியாது ப்ரோ. இந்த சங்கமித்ராவும் சொன்னாங்க, அதுவும் பயங்கரமான பட்ஜெட் பிளானிங் ஸ்டேஜ்லயே டிராப் ஆச்சு. இல்ல ப்ரோ, இப்போ மார்க்கெட் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரியும் தாண்டி இப்போ
ஒரு படம் வந்துட்டு இப்போ ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து அவருக்கு அந்த அப்போ எஸ்டிஆர் வச்சு ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே ரெடியா இருப்பாங்க. பட் அது வந்து அது யார் பண்றாங்க, அது எந்த ப்ரொடியூசர் வந்து அந்த டைம்ல இதுவாகுறாங்க, டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. ஏன்னா வந்து ராஜ்மௌலிக்கே வந்து அத்தனை படத்துக்கு அப்புறம் தான் பாகுபலி கிடைச்சது. எடுத்தவனே வந்து அவர் வந்து மகதீரா பண்ணிடல, அதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தான் சொல்றேன். இவர் வந்து தேசிங் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு படம் தானே பண்ணியிருக்காரு. அப்போ அதுவும் வந்து ஒரு பார்ட்ல வரும்ல. ரெண்டாவது படமே வந்து இவ்வளவு பெரிய படமா வந்து அவர் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. ஓகே. அது என்ன ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் அப்புறம் இல்ல ஆர்கேஎஃப்ஐ மட்டும் தானா இது வரைக்கும்? இல்ல ப்ரோ, இப்போ வரையுமே வந்து ஆர்கேஎஃப்ஐ தான் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து இன்னும் அதுக்கான எந்த ஒரு சேஞ்சஸுமே இப்போ வரையும் நடக்கல. ஓகே ப்ரோ. அது கட்லேஸ் அப்புறம் தான் ப்ரோ அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. ஹலோ ஏன் ப்ரோ சுகுமார் ப்ரோ, ஆக்சுவலா இது எஸ்டிஆர் 48 வந்து அவங்க அந்த 48 ப்ராஜெக்டே அப்படியே அண்ணா 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 நார்மல் ப்ராஜெக்டே நீங்க சொல்றது மாத்திரலாம்ல. தப்புண்ணா. ஹலோ என்ன புரியல அண்ணா, நீங்க இல்லங்க, சொல்றது தப்புண்ணா. எஸ்டிஆர் ப்ராஜெக்ட பெரிய ஹிஸ்டாரிக்கல் நோ படமா பண்றத காட்டிலும் எந்த ஹீரோ நடிச்சாலும் கதை இருந்தா மட்டும் தான் மக்கள் பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியுதுண்ணா? நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேண்ணா. நான் இருக்கிற ஏரியா கூட உங்களுக்கு சொன்னா புரியுமோ புரியாது தெரியலண்ணா. ஆனா கதை இருந்தா மட்டும் தான் நான் போய் பார்ப்பேன். கதை இல்லைன்னா நான் அது விலைக்கு நான் ஒரு போயிடும்ண்ணா. விஷயம் மட்டும் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். சொல்லுண்ணா. இப்போ நீங்க வந்துட்டு இப்போ அப்கமிங்ல வந்துட்டு ஒரு வளர்ந்து ஒரு ஹீரோக்கள்ல ஒரு 4 பேர் நானா மென்ஷன் பண்ணா அது வேற மாதிரி இருக்கும். நீங்களே சொல்லுங்களேன். இவங்கலாம் வந்து இப்போ வந்து அடுத்த ஜெனரேஷன் இவங்க தான் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிற ஒரு 4 ஹீரோ பேர் சொல்லுங்களேன். 4 ஹீரோனா ஹரிஷ் கல்யாண் ஒண்ணுண்ணா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்புறம் வந்து இந்த பரியர் பரிமல் நடிச்ச கதிர். சரி, ஓகே. கதிர் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா. கதிர் வச்சு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு கதை நீங்க சொல்ற மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த லைன்லயே வர ஒரு 200 கோடி ரூபாய் வந்து ஒரு பட்ஜெட் வச்சு ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு இதெல்லாமே இந்த ஃபேக்டர் எல்லாமே உள்ள வரும். ஆனா கதையே வந்து பயங்கரமா இருந்தாலுமே அந்த கதையை வந்து கதிரால பண்ண முடிஞ்சா கூட வந்து இந்த ஃபேக்டர் எல்லாமே வந்து வரும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். அது ஓகேண்ணா, அது எடுத்துக்க முடியாதுண்ணா மக்கள். அது நம்ம வந்து ஸ்கிரீன்ல பார்த்து அது கதிர் வந்து அது படம் ஹிட் ஆயிட்ட அப்புறம் அது நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் வரும்ல. இது வந்து அந்த பணம் போடுறவங்களுக்கே வந்து அந்த திங்கிங் வரும். இது எல்லாமே இருக்கு. ப்ரோ கரெக்டா சொன்னீங்க. ஆனா ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, சூர்யா 48 படத்தை வேற ஒரு ஸ்டோரியை ஹிஸ்டாரிக்கல் பண்ணாம நார்மல் ஸ்டோரியா ஒரு பண்ணி படம் ஒன்று வெளியே வந்துட்டு அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி கூட அந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ராஜெக்ட் பண்ணலாம்ல. ஆனா அதையே தேசிக் யோசிக்க முடியாதுன்னு தெரியல. இல்ல ப்ரோ, அது வந்து ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணி ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணி ப்ரொடக்ஷன்ல எல்லாமே ரெடி. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இதுல ஒர்க் ஆட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு எல்லாருக்கும் ஒரு திங்கிங் வரும். பெரிய பட்ஜெட்னு போகும்போது இது எல்லாமே வந்து ஃபேக்டர் வரும். அந்த படம் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அது எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் அது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இப்ப நீங்க வந்து கங்குவா எடுத்துக்கோங்க. அது எத்தனை வருஷமா வந்து இது எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அது ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடி எவ்வளவு டாக்ஸ் போயிருக்கும். அந்த மாதிரிதான் தங்கலானுக்குமே. அந்த மாதிரிதான் வந்து எல்லா பெரிய ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து இதுதான் நடக்கும். நீங்க வந்துட்டு நம்ம எடுத்தன் கோத்தன் வந்துட்டு எடுக்க முடியாதுல்ல. இது எல்லாமே ஃபேக்டரா வரதுனால தான் வந்து அவங்க வந்துட்டு ஏன்னா அப்ப அவங்க கிட்ட வந்து தக் லைஃப் இருக்கு. இப்ப முடிஞ்சு இப்போ வரப்போகுது அந்த படம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அமரன் வரப்போகுது. இந்த படம்லாம் ரிலீஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபண்ட் வந்துட்டு ஓகே இந்த ஃபண்டை வந்து இப்ப நம்ம திரும்பியும் வந்துட்டு இதுல போடலாம். 48 இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த தேசிங் ப்ராஜெக்ட்ல போடலாம் அப்படின்னு தான் வந்து அவங்க வந்து யோசிப்பாங்களே. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து அட் அ டைம் வந்து அவங்களால லாக் ஆகுறதுக்கு அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்துல வந்து கமல் ரொம்பவே வந்து ஸ்மார்ட்டா யோசிப்பாரு. அவரை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. சினிமால சம்பாதிக்கிறது திரும்பி சினிமால தான் வந்து அவர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது வரையுமே அவர் அப்படித்தான் பண்ணியிருக்காரு.
அதுதான் அது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ அமரனோட அந்த இதுலயும் தக்லைஃபோட இதுலயும் வந்து வரதை வச்சுதான் வந்து அவர் அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாப்பாரு மெயினா. இல்ல ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அந்த பெரிய ப்ராஜெக்ட் க்ரூம் பண்றதுக்காக நீங்க சொல்றீங்க. நான் சொல்றதுன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி இன்னும் சக்சஸ் பண்ணிட்டா நம்மளோட வேல்யூ ஏற ஏற நாளைக்கு நம்ம கை காட்டுற ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துடலாம்ல. இது மாதிரி தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணலாம்னு ஆரம்பிச்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக்கப் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா டக்குன்னு நான் அவங்க வேற ஒரு ஸ்டோரி பண்ணி அதை ஹிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ரீம் ப்ராஜெக்ட் கை வைக்கிறாங்க. அது மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லி கேட்கறேன் ப்ரோ, வேற ஒன்றும் இல்ல. இல்ல கண்டிப்பா அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் ஆனா வந்து டைரக்டர் அவர் என்ன யோசிக்கிறாரு, அவரு வந்து என்ன மாதிரி இல்ல நம்ம வந்து இந்த படம் பண்ணா இந்த படம் வந்து நம்ம பண்ணிட்டு தான் அடுத்த படம் போகணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சில பேர் யோசிப்பாங்கல்ல. இல்ல கரெக்ட் ப்ரோ. ஆனா அந்த திங்கிங் வந்து அவங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிடுதுல. இப்ப ஆக்சுவலா அவர் தெரிஞ்சு 3 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அது இன்னமும் லேட் ஆகுது. சுகுமார் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ரொம்ப நேரமா இந்த ஒரு டாபிக்கே ஓடுது. இருந்தாலும் ப்ரோ ஒரு டாபிக் குள்ள ஒரு படம் பண்ணிட்டு போயிருக்கோம், ஒரு படம் பண்ணிட்டு போயிருக்கலாமே. அதுக்கு ஆக்சுவலாக இருந்துட்டோம். திரும்ப திரும்ப அதே ஒரே டாபிக் வர்ற மாதிரி தெரியுது ஒரு 10 நிமிஷமா. கேட்டாரு, அதான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல இப்ப அவரு கேட்டதுக்கு சிம்பிளா ஒரு ஆன்சர் என்னன்னா, இறைவி படம் பார்த்திருக்கீங்களா? நீங்க சொன்னது அதுதான் கரெக்ட் ப்ரோ. நீங்க சொன்னது வந்து அது அவரும் அதுல எஸ்.ஜே. சூர்யா ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை விட்டுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் போனோம்னா வந்து ஒரு கிரியேட்டரா வந்து அவங்களால வந்து அவங்க வந்து அது உள்ள வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ன்றதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். அது ஈஸியும் கிடையாதுல்ல. ப்ரோ நான் விட்டுட்டு போக சொல்ல ப்ரோ. நான் ஆக்சுவலா வந்து அந்த ஸ்டோரியை தள்ளி வச்சிடலாம் தான் சொல்றேன். அது என்னோட சஜஷன் தான். அது அவங்க மத்தல என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் இதை நான் சொல்லி இன்டர்வியூல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அது பெரிய பட்ஜெட் பெருசா ஆளுக வேணும் அப்படின்றதுக்காக திருப்பி தள்ளி வச்சுட்டு வேற ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி இது பண்ணோம்னு சொல்லி சொன்னவங்க நிறைய பேர் நம்ம இன்டர்வியூல கேட்டிருக்கோம். அதனால நான் அதை சொன்னேன் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. இல்லை சிம்பிளா எனக்கு தோன்றதை நான் சொல்லிடுறேன். இதுல என்ன பாயிண்ட்னு தெரியல. எனக்கு தோணுது ஒண்ணு சொல்றேன் நான். ஹலோ, அண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு பேசலாமாண்ணா? சொல்லுங்க ப்ரோ. இல்ல நான் இது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு அரசியலுக்கு சார்ந்த மாதிரி போயிட்டே இருக்குண்ணா. அது அது எதனா டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? அது விளக்க முடியுமாண்ணா? எதை நீங்க மீன் பண்றீங்க? அரசியல் சார்ந்து போகுதுன்னா புரியல. கிளியரா சொல்றீங்களா? கிளியரா சொல்லணும்னா ஒரு வித ஜாதி படம் எடுத்தா ஒரு கம்பெனி கிட்ட மட்டும்தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கும் ப்ரொடியூசருக்கும் அது மட்டும்தான் போகுது. ஒரு மத்த சாந்தியத்தா அது வேற ஒரு இதுல போயிட்டு அது வந்து ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு மட்டும்தான் நான் விளக்கம் கேட்கறேன். அப்படிலாம் இல்ல ப்ரோ. அந்த கேஸ்ட் எல்லாம் தாண்டி இப்போ கேஸ்ட் படம் எடுத்தவங்களும் வந்து அந்த காலத்துல இருந்து இன்ன வரையுமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. அது அவங்க தான் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் கிடையாது. அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் அந்த மாதிரி தான் பண்றாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல வந்து அந்த கேஸ்ட் படத்தை எடுத்தாலையும் அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகல. இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு நாடாரை பத்தி எடுக்கிறோம், ஒரு வன்னியரை பத்தி எடுக்கிறோம்னா அவங்க அமைப்புல இருந்து இவ்வளவு போராட்டம் பண்றாங்களா? அது உங்க வாய்ஸ் கேட்கல எனக்கு. அருணி இருக்கியா? வாய்ஸ் கேட்கல. ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, பிரகாஷ் பாஸ் லிஸ்னர்ல இருக்காரு. வேட்டையன் வந்து மாயாஜால் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ யாராவது புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு ஏதாவது தேட்டர் நம்ம ஸ்பேஸ் நடத்துகிறப்ப ஏதாவது தேட்டர் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்கன்னா நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ரோ அந்த STR 48 பத்தி நீங்க சொல்றல இருந்தீங்க, சொல்லிருங்க. அது நானா? இல்ல பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ ஸ்பீக்கர்லயே இல்லையே. எனக்கு காமிச்சிட்டு இருக்கு. லிசனர்ல காட்டுதா உனக்கு? எனக்கு லிசனர்ல காட்டுதுன்னா நான் இன்வைட் கொடுத்துட்டேன். அவர் காட்டுதா என்னன்னு தெரியல. எனக்கு இப்பதான் காட்டுது. நானும்
சும்மாண்ணா நீங்க எப்படி ஃப்ரெஷ் ஷோவா வேட்டையன்னு? ஹாய் ப்ரோ, பிராணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இன்னைக்கு தான் மெய்யலகன் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரதர். 2.5 மணி நேரமா ப்ரோ? இல்ல பிரதர், இங்க 3 hours போயிடுச்சு. 3 hours போயிடுச்சா? இதுக்கு இப்போ எல்லாம் ட்ரிம்டு வெர்ஷன் தான் ரிலீஸ் பண்றதா சொன்னாங்க, அதான் கேட்டேன். இல்ல ஓவர்சீஸ்ல இங்க 3 hours தான். ஓகே ஓகே, நல்லா இருந்தீங்க. ட்ரிம்டு வெர்ஷன்ல ஜல்லிக்கட்டு சீன்லாம் இருந்துச்சா பிரதர்? இல்ல தானே? இல்ல, நான் ட்ரிம்டு வெர்ஷன் பார்க்கல, நானும் ஃபுல் வெர்ஷன் தான் பார்த்தேன். பட் அதெல்லாம் கட் பண்ணிட்டதாக தான் சொன்னாங்க. டெலிட்டட் சீனா வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாங்க. இல்ல நான் பார்த்தேன் பிரதர். நான் ஜல்லிக்கட்டு சீன், அந்த சோலர் சீன் அதெல்லாம் நான் பார்த்தேன். ஓகே ஓகே, அப்போ வந்து நல்லது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ படம் ரிலீஸ் ஆகி அது கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ற போதே அது ஒரு எனக்கெல்லாம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிரும். ஐயோ, நம்ம எனக்கும் தான் பிரதர். அன்கட் பார்க்க முடியலையேன்னு சொல்லி. பட் ஓகே, நீங்க பார்த்த வரையும் இல்ல இங்க நான் இப்ப யோசிச்சேன் ஜல்லிக்கட்டு சீன் தான் கார்த்திக் இன்ட்ரடக்ஷன் சீன் நினைச்சேன். அப்புறம் வந்து நினைச்சேன் இதுவும் கட் பண்ணிட்டாங்களோன்ட்டு. அப்புறம் இல்ல, ஃபுல்லா அப்புறம் மிடில் தான் அது வந்துச்சு. அப்புறம் நான் அப்புறம் டைம் செக் பண்ணேன். அப்புறம் 3 hours ஃபுல்லா போச்சு. ஓகே ஓகே, நல்லா இருந்துச்சு பிரதர். எனக்கு கொஞ்சம் மிடில்ல மட்டும் கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு அந்த ஃபிளாஷ்பேக் சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. தான் லப்பர் பந்து தான் பார்க்கணும். அங்க ரிலீஸ் ஆயிருக்குல்ல ரப்பர் பந்து? லப்பர் பந்து இங்க டிலே ஆகி ரிலீஸ் ஆச்சு பிரதர். டிலே 1 week நம்ம ரிலீஸ் ஆகி கொஞ்சம் டிலே ஆகி ரிலீஸ் ஆச்சு. பாத்துருங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியா பிரதர்? சீரியஸா? நான் இன்ஃபேக்ட் இன்னைக்கு அப்படியோ நான் இன்னைக்கு லப்பர் வந்து போகலாமா மெய்யலகன் போகலாமாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. எனக்கு கார்த்தியை ரொம்ப பிடிக்கும், அதனால இன்னைக்கு மெய்யலகன் போயிட்டேன். ஓகே ஓகே, பட் முடிஞ்சா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க இது பார்க்கறதுக்கும், லப்பர் வந்து பார்க்கறதுக்கும். அதான் பிரதர், நான் நாளைக்கு இல்ல. அப்படியா பிரதர்? ரைட், ஓகே. அப்ப டெஃபினெட்லி போய் பார்த்தேன் பிரதர். ஓகே பிரதர், இதுக்கு புக் பண்ணியாச்சு. வேட்டையன் புக் பண்ணியாச்சு. எத்தனை மணி ப்ரோ? 4 மணியா? இல்ல பிரதர், இங்க 4 மணிலாம் போட மாட்டாங்க பிரதர். இல்ல யூஎஸ்ல யூகேவா? நான் ஆஸ்திரேலியா பிரதர். ஆஸ்திரேலியால. அப்ப ஃபர்ஸ்ட் ஷோ எப்போ உங்களுக்கு? இந்தியன் டைமிங்ல? எங்களுக்கும் அன்னைக்கு உங்க டைமிங் தான் எங்களுக்கு மார்னிங் ஷோஸ்லாம் இருக்கு பிரதர். 10 o'clock 9 o'clock அப்படி தான் ஸ்டார்ட்ஸ் இங்க எல்லாமே. இப்போ இந்தியன் டைமிங்ல 10 o'clock சொல்றீங்களா இல்ல எப்படி? ஆஸ்திரேலியன் டைமிங்லயா? ஆஸ்திரேலியன் டைம் 9 o'clock. அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். மார்னிங் 6-5 அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. 2 hours தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே பார்த்துருவீங்கல்ல? ஆமா, ஆனா பட் நான் நைட் ஷோ தான் புக் பண்ணியிருக்கேன். எனக்கு அன்னைக்கு ஒர்க் இருந்துச்சு, நான் நைட் ஷோ தான் புக் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. எனக்கு எப்படின்னா பிரதர், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷோங்கிறத தாண்டி எனக்கு நல்ல ஒரு பிக் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கணும், நல்ல ஒரு குவாலிட்டியா. ஓகே ஓகே, வெயிட்டிங் பாப்போம். நானும் அந்த படத்துக்கு தான் வெயிட்டிங். நாளைக்கு புக்கிங் ஓபன் பண்றாங்க. இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது டிஃப்ரெண்டான ஒரு ரஜினி. எனக்கு இந்த ஜெயிலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஓகே, ஒரு நல்ல எல்லாருமே பெர்ஃபார்மர்ஸ், ஒரு நல்ல ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. ஸோ வெயிட்டிங். ஓகே பிரதர். பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. மலேசியால இருந்து பேசுறேன் ப்ரோ, ஸ்டீவன். சொல்லுங்க ப்ரோ. ஸோ ஒரு பாஸ்ட் 2 to 3 weeks முன்னாடி தான் ப்ரோ டைம் ஸ்பேஸ் வந்தேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நைட் டைம் நம்ம மலேசியா டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 12:30 1 o'clock ஆயிரும். ஆமா, இப்போ உங்களுக்கு 12:50 சாரி இல்லை ப்ரோ, எனக்கு இப்போ எக்ஸாக்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12:22. ஓகே ஓகே, காட்டு புரிஞ்சிச்சு. 12:30 அப்புறம். ஸோ அப்போ ஒரு நம்ம நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து கேட்கும்போது ஒர்க் முடிச்சுட்டு ஓகே ப்ரோ ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நம்ம கேட்போம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஒரு 2 to 3 weeks பின்னாடி தான் ப்ரோ கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ கன்சிடர் டெய்லியே நான் கேட்டுட்டு இருக்கேன் இப்போ. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சாரி டு இன்டரப்ட். வேட்டையன் திருச்சியில் மெகாஸ்டார்ல ஓப்பன் ஆயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ உடனே புக் பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ இன்ஃபர்மேஷனுக்கு. இது மெகாஸ்டார் பிரகாஷ் ப்ரோ அங்கே தான் மோஸ்ட்லி பார்ப்பாரு, இல்லைன்னா எல்லையில பார்ப்பாரு. இருந்தாலும் நான் ஒரு மெசேஜ் நான் நைட் ஷோ புக் நீங்க வந்து மலேசியால வந்து எங்க இருக்கீங்க ப்ரோ? மலேசியால வந்து எக்ஸாக்ட்டா வந்து கேரள இருக்கு ப்ரோ, நம்ம கோலாலம்பூர்ல. எனக்கு
ஓ சூப்பர் சூப்பர் ஆக்சுவலா எனக்கு நான் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அட்லீஸ்ட் கேள் போய் அந்த முருகர் முன்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. பார்ப்போம் அது என்னைக்கு நடக்குதோ அப்ப பார்ப்போம். இல்ல இப்போ எல்லாருக்கும் ஒரு இதுனா எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலா என்னன்னா சிங்கப்பூர் போறது வந்துட்டு அதான் சிங்கப்பூரா மலேசியா ரெண்டு பேர் சில பேர் வந்துட்டு ரெண்டு கண்ட்ரியுமே விசிட் பண்ணிட்டு வருவாங்க. போகும்போது இதெல்லாம் ஒண்ணு மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க எதை சொல்லுவீங்க? மலேசியா பெஸ்ட்னுவீங்களா இல்ல சிங்கப்பூர் பெஸ்ட்னுவீங்களா? ப்ரோ யாரு ப்ரோ என்கிட்ட கேக்குறீங்களா? ஆமா உங்கள்ட்ட தான் கேக்குறேன். ப்ரோ உங்ககிட்ட தான் கேக்குறேன். ப்ரோ நானே ஒரு மலேசியன், கண்டிப்பா மலேசியா தான் ப்ரோ நான் சொல்லுவேன் நானு. இல்ல இப்ப மலேசியனா இருந்தா கூட வந்து நீங்க வந்துட்டு அதோட பெட்டரா எதனா இருந்தா சொல்றதுக்காக கேக்குறேன். இப்போ ஒரு டூரிஸ்ட் வராங்கன்னா வந்து நீங்க சஜஸ்ட் பண்றது வந்து கண்டிப்பா மலேசியா சொல்வீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு 1 வீக் வந்து ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இருக்குமா? கண்டிப்பா ப்ரோ. ஐ திங்க் ப்ரோ தெரியல யாரும் சிங்கப்பூரியன் இருக்காங்களான்னு தெரியல எனக்கு அவங்க என்ன நினைப்பாங்கன்னு. ஏன்னா மலேசியா கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூர் ஒரு சின்ன ஊர். ஓகே. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட், அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிளேசஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணணுன்னாக்கா யூஸ்வலாக மலேசியா பெஸ்ட்டு ப்ரோ. என்ன கேட்டிங்கன்னா ஒன் வீக் உங்களுக்கு பத்தாது நீங்கள் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன். ஆக்சுவலா சிங்கப்பூர் எந்த ஊர் கம்பேர் பண்ணாலும் கொஞ்சம் சிங்கப்பூர் கொஞ்சம் சின்ன ஊர் தான். பட் இருந்தாலுமே வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட. மலேசியா கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூர் லைட்டா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். என் ஃப்ரெண்ட் இருக்காங்க சிங்கப்பூர்லயும் இருக்காங்க, மலேசியால கொஞ்சம் ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. வரணும் அப்படின்னு ஆசை இருக்குது. சும்மா நீங்க போனீங்கன்னா மலேசியாவும் போயிட்டு வாங்கண்ணா. ஒரு 4 நாள் மலேசியா போறீங்கன்னா ஒரு 2 days சிங்கப்பூர் போயிட்டு வாங்க. ஓகே. நடுவுல மெகா ஸ்டார் ஓபன் ஆயிடுச்சுன்னு சொன்ன நல்லுள்ளம் யாரு? ஐயோ கோபிநாத். அந்த நல்லுள்ளத்துக்கு நன்றி. டிக்கெட் போட்டேன். எனக்கு தெரியும் நீங்க அமைதியா இருக்கும்போதே டிக்கெட் போட போயிருப்பீங்கன்னு. எத்தனை மணினா போட்டேன். ஏன்னா 9 மணி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கிறது அது ஆன்லைன் ரேட்டு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம். அதை வந்து நம்ம இவர் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் பார்த்தனால அந்த நேரம் தான் இப்போதான் புக்கிங் ஓப்பன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. டிக்கெட் வச்சு இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. அதுக்கு டக்குன்னு போட்டாச்சு. நைட் 8 ஏஎல் ஷோக்கு புக் பண்ணிருக்கேன் ப்ரோ. நான் காலைல பார்க்க முடியாது. 9 மணிக்கா? காலையில 9 மணிக்கு மெகா ஸ்டார்ல புக். நானும் 9 மணிக்கு போட்டேன் ப்ரோ பால்கனில. பால்கனி சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமா இருக்காது. கீழே போட்டீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா பார்க்கலாம். சவுண்ட் நெஞ்சு அது இல்ல ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் பார்த்தேன். எது கிடைச்சா ஒரு ஆள் போட்டேன் நடக்கிறது. என்ன சொல்றீங்க? பிரதர் புரியல. இல்ல ப்ரோ பால்கனில சவுண்ட் எஃபெக்ட் இருக்காது அவ்வளோக்கா? இல்ல சவுண்ட் எஃபெக்ட்ல இருக்கும். அது எப்படின்னா கீழே இருக்கும்னா கீழே நெஞ்சே அதரும் பயங்கரமா இருக்கும். ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கூடுதலா இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கதான் கிடைக்கும். கீழே தான் நான் எப்பவுமே அதான் விரும்புவேன். பட் எனக்கு பெரும்பாலும் கிடைக்கிறது பாக்ஸ் தான் கிடைக்கும். கீழே பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா படம் பார்த்த ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் எப்பவுமே அதுதான் ப்ரோ கேக்குறேன் பிரகாஷ் ப்ரோ. அதுக்குதான் உங்ககிட்ட ஒன்று கேக்குறேன். இப்ப நீங்க அன்னைக்கு ரோகிணியில வந்து பால்கனியில பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா நீங்க மோஸ்ட்லி கீழே பாப்பேன்னு சொல்றீங்களா? மோஸ்ட்லி கீழே பார்ப்பேன். அங்க மேல இதுல பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நான் சொல்றது எப்படின்னா பால்கனி வேற பாக்ஸ் வேற. நான் மெகா ஸ்டார் வந்து பால்கனி மாதிரி கிடையாது, பாக்ஸ். அது எப்படின்னா மேல தனியா அதுக்கப்புறம் உருவாக்குனது. தியேட்டர் உருவாக்கும் போதே நீங்க வந்து கீழே மேல 2 பார்ட்டா பிரிக்கிறது வேற. மாரிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். ஆனா ரெண்டுமே சமம் தான். மேல இருந்து பாக்குறப்ப சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும், விசுவல்ஸ் பயங்கரமா இருக்கும். அது வேற. இது வந்து மெகா ஸ்டார் பாக்ஸ். இதுக்கப்புறம் தியேட்டர்லாம் உருவானதுக்கு அப்புறம் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி சீட்டு உருவாக்குனது தான் கூடுதலா. அப்படி பண்றப்ப அந்த கீழே உள்ள தியேட்டர் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் அது மேல இருக்காது. ஒரு கீழே வந்து 100% தான், மேல வந்து ஒரு 80-70 தான் இருக்கும். பாக்ஸ் வேற பால்கனி வேற. அதனாலதான் சொன்னது. அங்க வந்து நீங்க வந்து தியேட்டர்ல நமக்கு நார்மலா தான் இருந்துச்சு. ரோஹிணியில பாக்குறப்ப ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. பாக்ஸ்னா வந்து கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதுவா? அது மாதிரி இல்ல. உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். கொஞ்சம் டிஃபரெண்ட். அதாவது கூடுதல் சீட்டு போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்றது. ஓகே. சாரி பாஸ், ஆஃப் டாபிக். இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் சிங்கப்பூர் மலேசியா பேசியிருந்தீங்க. அதனால தான் ஸ்பீக்கர் கேட்டேன். நான் ஒரு சிங்கப்பூர்ல 25 வருஷம் இருந்தேன். ஸோ வந்து இப்போ நீங்கள் இது வரைக்கும் எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட்டு தடவை ஒரு பயங்கரமான ஃபீல் வேணும் அப்படின்னா சிங்கப்பூர் பெஸ்ட்டு. நான் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் முன்னாடியே பார்த்துருக்கேன். அப்படின்னா மலேசியா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்தியா மாதிரி இருக்கும், கொஞ்சம் சிங்கப்பூர் மலேசியா கலந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் லாங் டிரைவ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ லைஃப் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தடவை இது வரைக்கும் நான் எந்த ஊருமே பார்த்ததில்லை. வெளிநாடு போயிருக்கேன், பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி போனதில்லை. அப்படின்னா
சிங்கப்பூர் தான் பெஸ்ட்டு. சாரி, ஹைஜாக் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. அந்த ப்ரீவியஸ் டாபிக் நான் சொன்னேன். இல்ல இந்த டவுட் வந்துட்டு ஏன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து இது சொல்லியிருக்காங்க. என்னன்னா இது கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கால இருக்கிறது ஒரு எல்லாம் மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி எல்லாமே வந்து சிங்கப்பூர்லயும் வந்து கொண்டு ஆமா வந்திருக்காங்க. மினி அமெரிக்கா அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனா இப்போ அது நீங்க சிங்கப்பூரோ இப்போ நீங்க துபாய் போயிருக்கீங்க அப்படின்னா துபாயோட ஒரு ஒரு 50% மோர் தான் சிங்கப்பூர். யூஎஸ்ன்றது சிங்கப்பூரோட பெரிய வெர்ஷன் மாதிரி இருக்கும். கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி மோர் தென் டெக்னாலஜி. இப்போ வந்து நீங்க ஒரு புது ஊருக்கு போறீங்க, பயங்கரமா பில்டிங்லாம் பார்க்கணும், ரொம்ப ஹை ரைஸ் பில்டிங் பார்க்கணும். ஹாங்காங்லேயே ஹை ரைஸ் பில்டிங் இருக்கு, ஆனா சிங்கப்பூர் அளவுக்கு புதுசா இருக்காது. அது ஒரு மாதிரி ரொம்ப மாடர்னா இருக்கும், புதுசா இருக்கும். உங்களுக்கு ஒரு வாவ், ஓ அமேசிங் அப்படின்னு தோண வைக்கணும்னா மலேசியாவுக்கு பதில் சிங்கப்பூர் போகலாம். மலேசியால அதுதான் ஏர்போர்ட்டே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏர்போர்ட்லயே நிறைய 4 ஏர்போர்ட் இருக்கு, 4மே பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும். ஏர்போர்ட்டே ஒரு இதுவாட்டு இருக்கும், ஒரு ஃபவுண்டைன் அது மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஃபவுண்டைன் கரெக்ட். பயங்கரமா இருக்கும். இன்னும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. அங்க ஆமா ஆமா. வந்து ஒரு சில இடத்துல வந்து பில்டிங்லாம் எப்படி இருக்குன்னா கப்பலாட்டம் கட்டியிருப்பான். ஃபினான்ஷியல் சென்டர் மாதிரி ஒன்று இருக்கு, அதெல்லாம் வந்து பில்டிங்கே ஒரு 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 ஷிப் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்லாம் பயங்கர ஒரு மாதிரி மாடர்னா, ரொம்ப சூப்பர் மாடர்னா இருக்கும், ஒரு மால் மாதிரி இருக்கும். மால்லாம் இப்போ நம்ம வந்து துபாய் மால் அப்படிலாம் கட்டுக்க முடியாது. இதை வந்து ஒரு இன்ஃபேக்ட் நான் இருக்கிறது வந்து யூகேல இது மாதிரி மால் கிடையாது. இன்ஃபேக்ட் யூஎஸ்லயுமே மால்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் 5 ஃப்ளோர்ஸ் இருக்கும். இங்கெல்லாம் 10 ஃப்ளோரு பயங்கர மாடர்னா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ சைனா தான் கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மாதிரி வந்துட்டு இருக்கு. சிங்கப்பூர் வந்து இப்போ நீங்க வந்து போன உடனே லைஃப் டைம் மறக்க முடியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க கண்டிப்பா சிங்கப்பூர் போகணும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு, நீங்க போனோன்ற ஃபீல் கிடைக்கும். மலேசியா வந்து கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு அந்த வில்லேஜ் மாதிரி டைப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். கோலாலம்பூர் சிங்கப்பூர் மாதிரி இருக்கும், பட் மற்றபடி மற்ற இடம் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதை நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போமே. நம்மளுக்கு எதுக்கு இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே பார்க்குறது. சிங்கப்பூர் வந்து உங்களுக்கு ஒரு அந்த வாவ் பிடிக்கும். ஹாங்காங்கில் கிடைக்காது. ஹாங்காங் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், துபாயும் அந்த மாதிரி தான், ஆனால் சிங்கப்பூர் அளவுக்கு எதுவுமே கிடையாது. சாரி, ரொம்ப தேங்க்ஸ். இல்ல ரொம்ப தேங்க்ஸ். சரி, கோ ஹெட் பண்ணுங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். பரணி ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்கு. ஆனால் இப்போ 10 மணிக்கு முடிச்சிருவோம். மணி 10 ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு சின்ன ஒர்க்கு, நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்க பாய். சிங்கப்பூர் பிளான், சிங்கப்பூர் மலேசியா ரெண்டுமே பிளான் இருக்கு, சொல்றேன் நான். ஓகே பண்ணி